பிரகாஷ். சொல்லுங்க மகேஷ் பிரதர், சொல்லுங்க. சொல்லுங்க. இன்னைக்கு ஏதாவது படம் பாத்தீங்களா? ராபின்ஹுட் ஏதாவது? இல்ல இன்னைக்கு 2 மேட்ச் இருக்குங்கப்ப எப்ப வீட்டை விட்டே நகரல. சொல்ல போனா காலையில இருந்து வீட்டை விட்டே வெளியே போகல. வீட்டுக்குள்ளேயே இருந்து 2 மேட்சையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 1.5 மேட்ச் முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச் நல்ல கம்பேக். எனக்கு இந்த 180 போயிட்டாலே கொஞ்சம் டவுட் மாதிரி தான் எனக்குலாம். ஆனா ஃபர்ஸ்ட் போன போக்குக்கு 220 30-40 போயிடுவான்ற மாதிரி இருந்தது. அதுக்கு பரவாயில்ல, 180லயே முடிச்சிருக்கானுங்கப்பா. சாங் கேட்டிங்களா ப்ரோ? வரும் அப்படியே அப்டேட் சொல்லிட்டு எல்லாரும் கேட்டாச்சு. இந்த அப்டேட்ல இருந்து ஆரம்பிச்சிரும். பரணி கேக்குதா? அப்டேட் சொல்லிருங்க அப்படியே. இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ்லாம் சொல்லிருங்க. அப்படியே இன்னைக்கு ஃபுல்லா ஜிபி சாங்ஸ் பத்தி பேசுவோம். ஓகே, இன்னைக்கு வந்து மேஜர் அப்டேட்டே அதுதான். குட் பேட் அக்லி செகண்ட் சிங்கிள் காட் பிளஸ் யூ மாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தனுஷ் கீர்த்தி சனன் நடிக்கிற தேரே இஷ்க் மெயின் அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் கபி கபி இந்த மூட் ஃபார் லவ் அப்படின்ற ஒரு புது தமிழ் ஃபிலிம் ரோம்காம் ஃபுல் அண்ட் ஃபுல் சவுகார்பேட்டில் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மதன் என் துளசி சிங்கம் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணி நடிக்கிறார் அந்த படத்தில். அதோட ஃபர்ஸ்ட் லுக் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்டில்லுமே படத்துலேருந்து ஒரு ஸ்டில்லுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சர்தார் 2 அந்த படத்தில் வந்து ப்ரோலாக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான அப்டேட் இன்னைக்கு வந்து விட்டுருந்தாங்க. 10 ஹவர்ஸ் சிபி சத்யராஜ் ஃபிலிம் அதோட செகண்ட் ட்ரெய்லர் அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாளைக்கு ஈவினிங் 5 PM வருது. அதே மாதிரி 45 அப்படின்ற ஒரு படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே வந்து கன்னட ஃபிலிம் மேக்கிங் வந்து தாறுமாறாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபேண்டசி ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. எனக்கு டீசர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிவராஜ்குமார், உபேந்திரா, அதுக்கப்புறம் ராஜ்பி ஷெட்டின்னு சொல்லி 3 பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிறாங்க ஃப்ரம் கன்னட இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி குட் பேட் அக்லி USA ப்ரீமியர் வந்து 4 AM தான் ஃபர்ஸ்ட் ஷோ. கேரளா மேபி 6 AM இல்லைன்னா 4 AM இருக்கும். அவ்வளோதான். வேற ஏதாவது அப்டேட் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அந்த 10 ஹவர்ஸ் சொல்லிட்டியா ப்ரோ? சொல்லிட்டு 9th பிரீமியர் இல்லையா? 9th பிரீமியர் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல ப்ரோ. இவங்க சொல்றத வச்சு பார்த்தா 9th பிரீமியருங்கிறது டவுட்டுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து யூஎஸ் ஷோ டைம் வந்து 12 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. எதுக்காகனா 10:30 ஷோ டைம் கணக்கு பண்ணி அவங்க வந்து அதை பிளான் பண்ணாங்க. இப்போ இங்கே பிரீமியர் போடுற மாதிரி இல்லை போல இருக்கு. அதனால தான் வந்து அங்கே வந்து யூஎஸ் டைமை மாற்றிக்கிறாங்கன்னு தோணுது. சரி, அது ஏப்ரல் 6, 5 தான் தெரியும். அதை அந்த டைமில் பார்த்துக்கலாம். இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறது செகண்ட் சிங்கிளை பற்றி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படியே ப்ரோ செகண்ட் சிங்கிள் வந்து தமிழன் ப்ரோ ரொம்ப லோவா கேக்குது. விஷால் ஸ்பீக்கர் கேக்குறாரு போல, காட்டுதான் காட்டுது அதுக்குள்ள. ஆனா ஸ்லாட் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ ப்ரோ இப்ப கேக்குதா? பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்றேன். வருது ஏங்க யாரோ ஒருத்தர் கோஹோஸ்ட் ஆக்கிடுங்க பேசாம. சரி, எப்படி ஒரு டெக்னிக்கல் விஷயத்த சொல்லிட்டாரு. சரி, அதோட சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. மெயினா வந்து விஷால் அண்ணாவோட ரெஃபரன்ஸ் வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா விஷால் அண்ணாவோட ரெஃபரன்ஸ் வச்சு எம்மதமும் சம்மதம் ஸ்டெப் வந்து உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் போடணும்னு தோணுச்சு. இதான் ஃபேன் பாய் சம்பவம்ன்றது இது இப்படிதான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே, இப்போ மாவீரன் உங்களுக்கு வந்து விஷாலோட ரெக்வெஸ்ட் காமிக்குதுன்னா சொல்லுங்க, உங்களை நான் கோகோஸ்ட் ஆக்கிடுறேன். ப்ரோ அவர் ஐடியா காட்டல. ரெக்வெஸ்டே காமிக்கும். இல்ல அவர் டிபி காட்டு தான் கேக்குறேன். பக்கத்துல அவரோட ஐடி காட்டுச்சுன்னா ரெக்வெஸ்ட் கீழே காமிக்கும் நார்மலா. அது காமிச்சுன்னா சொன்னேன். பண்ணிட்டாரு. எப்படி வந்தாரு உள்ள? தங்களிடம் கொடுத்த ஞானைப்பால் தான் ஓட்ட போட்டு உள்ள வந்துருவான் சோத்துல. ஒரே ஒரு நிமிஷம். விஷால் அண்ணாவோட ரெஃபரன்ஸ் சொன்னாங்க. விவேகம் படம் ஆமாங்க, அது விவேகம் அஜித் ரெஃபரன்ஸ் தாங்க. ஆமா, இப்ப ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏங்க ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏங்க நீங்க வேற. சரி, ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு வருவோம். விவேகம் படத்திலே விவேகம் படத்தை பார்த்தாங்க உங்க விஷால் அண்ணாவே ரெஃபரன்ஸ் வச்சு தெரியுதாரு.
அட பாவிங்களா இல்ல எதுக்கெல்லாம் காப்பி ரைட் உண்மை அடிக்கிறதுன்னு உண்மை. இல்லாம இல்ல அவரே இல்ல 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 அவரே இல்ல வந்து இல்ல troll இல்ல தான் பண்ணிட்டு மக்களே இருக்காரு. எனக்கு இல்ல பிரகாஷ்க்கு எனக்கு இல்ல வந்து எனக்கே ஒண்ணு பிரகாஷ்க்கு புரியல. வந்து சிறுத்தை சிவா மேல வன்மம், அதனால ஒத்துக்க மாட்டுறாரு. இது விவேக ரெஃபரன்ஸ் ஏங்க தான். ஏற்கனவே அதை இல்ல விடுங்க. அது நானே என் ட்வீட்லயே பண்ணிருக்கேன்னு வச்சுக்கீங்க. அது விவேக ரெஃபரன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன், இல்லன்னு சொல்லல. ஓகே நானே அதை மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆனா என்னன்னா இதுல கூடவா காப்பி ரைட் அடிப்பீங்க? இதுவே ஒரு ஒரு சரி ரைட் ஓகே விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் சாங்க்கு வருவோம். சாங் வந்து இல்ல ப்ரோ, அவரே ட்ரோல் பண்றாரு, இவர் வந்து அதுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. இல்ல 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 எங்க ரெஃபரன்ஸ் தான். நியாயம் வாங்கி எல்லாம் கொடுக்கல. இந்த காலத்துல வந்து எல்லா ரிலீஜனையும் வச்சு பண்றதே ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். இப்ப இந்த நாட்டுல இருக்க நிலைமையில ஸோ சாங் சூப்பராக இருந்தது ப்ரோ. தேட்டர் வைபுக்கான ஒரு பக்காவான சாங் மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. கைண்ட் ஆஃப் ஒரு ஆல்மா டோல்மா மாதிரி தான் அது வைரல் ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன் தேட்டர் வந்து என்னென்னா ரிலீஸ்க்கு அப்புறம். ஸோ சாங்காக கேட்குறதுக்கே வந்து என்னென்னா நிறைய எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அதுவும் அந்த பால்டப்பா அவரோட அந்த ரேப்பப் போர்ஷன் வரப்போ வந்து என்னென்னா அட்டகாசமாக இருந்தது. ஸோ ஒரு பயங்கரமாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி டான்ஸ் ஆடி வைப் பண்ணுற ஒரு சாங்காக இருக்கும் தேட்டரில். எனக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. கடைசி 2 நிமிஷம் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லிசனிங்ல வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பால் டப்பா போர்ஷன் மட்டும்தான் பிடிச்சிச்சு. டோட்டலே ஒரு ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஒரு இதாக தான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த பால் டப்பா போர்ஷன் செம்மையா வேற முழுக்க முழுக்க அவரையே பாட்டை பாட வச்சிருக்கலாமேங்கிற மாதிரி இருந்துச்சு. முதல் தடவையா அனிருத் பாடி அனிருத் போர்ஷன் வந்து செட் ஆகாம பால் டப்பா போர்ஷன் பயங்கரமா செட் ஆகி லிரிக்ஸும் பயங்கரமா அந்த இடத்துல நல்லா இருந்துச்சு. அது எனக்கு டோட்டல் ஓவரால் போர்ஷனே எனக்கு அந்த போர்ஷன் தான் பக்காவா இருந்துச்சு. ரிப்பீட்ல கேட்கறதுக்கு போர்ஷனே அந்த போர்ஷன் தான். அந்த நம்ம ட்விட்டர்ல வருது இல்ல, ட்விட்டர்ல வர்றதே அந்த போர்ஷன் மட்டும் தான் அதிகமா கேட்கறனால அதுவே ஃபுல்லா கேட்கற மாதிரி இருந்துச்சு எனக்கு பாட்டு. அதுக்கப்புறம் ரிப்பீட் மோட்ல ஓகே இது வந்து முழுக்க முழுக்க அந்த படமே வந்து ஒரு ஃபேன்ஸுக்கான படம் அப்படிங்கறத அவங்க சொல்லி ஆரம்பிச்சது எடுக்கிறாங்க. அதே மாதிரி பாட்டு ஒரு ஜஸ்ட் ஃபேன்ஸுக்காகவே இந்த ஆல்மடோல்மா வைப்ல டோட்டலா ஃபேன்ஸ் வந்து அதாவது ஏற்கனவே ஒருத்தர் ட்வீட் பண்ணிருப்பாரு, ஒரு நம்ம கந்தாங்கிற ஒரு ஐடி, ஏன் கத்துறோம் எதுக்கு கத்துறோம்னு அவங்களுக்கும் தெரியக்கூடாது நமக்கும் தெரியக்கூடாது, ஆனா கத்திக்கிட்டே இருக்கும்டா தேட்டர் பூரா படம் பூரா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரிதான் அவங்க மைண்ட்ல படம் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு பாக்கலையும். சரி ரெஃபரன்ஸ் என்னென்னமோ ரெஃபரன்ஸ் வருது, தீனா பில்லா மங்காத்தா விவேகம் விஸ்வாசம். கடைசியா எனக்கு விஸ்வாசத்தை அறுக்கு தக்கிற ஸ்டெப்பையும் போட்டாங்க. எனக்கு இந்த பாட்டு அதாவது எனக்கு ரீசெண்ட் டைம்ல வந்து ஒரு 4-5 பேர் மேல அஜித் படங்கள் ஒர்க் பண்ற போது அஜித்துக்கு பிடிச்ச ஆட்கள் பட் எனக்கு பிடிக்காத ஆட்கள்னு இருக்கும். யாருன்னா அந்த நீரவ் சார் ரொம்ப பிடிக்கும், இப்ப கடத்துல நெருக்க பிடிக்காம போச்சு. அவர் எப்பயாவது தூக்கி நினைச்சோம், அவர் தூக்கிட்டு ஓம் பிரகாஷா போட்டாங்க விடாமுயற்சியில. அப்படியே ஒவ்வொரு நாளா பிடிக்காதுன்னு சொல்லி லிஸ்ட் இருக்கு, அப்படியே ஒவ்வொருத்தரா மாத்திட்டு வந்தாங்க. அப்படி மாத்தணும் கடைசியில இப்ப மாத்தக்கூடிய லிஸ்ட் எனக்கு வந்து கல்யாண் மாஸ்டர் இருக்கிறாரு, என் பர்சனல் சாய்ஸ். எப்படியாவது அவருக்கும் அஜித்துக்கும் எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில சண்டை வந்துடணும், ஏதோ ஒரு நீண்ட ஈகோ கால பிரச்சனை வரணும். நண்பர்கள்னே, இல்ல நீண்ட கால அதாங்க ஏதோ நண்பர்கள். நீண்ட கால நண்பர்கள் ஏதோ ஒரு வகையில ஈகோ பிரச்சனை வந்துடணும், இல்ல ஏதோ ஒரு வகையில அவர் பிடிக்காம போயிடணும், இல்ல அவர் கல்யாணம் ஏதாவது பஞ்சாயத்துல சிக்கணும். இப்ப யாரா பஞ்சாயத்துல சிக்கிட்டு அஜித் சேர்க்க மாட்டாரு, ஏதாச்சும் ஒரு வகையில ஏதாவது நடக்கணும் அப்படின்னு நானும் இப்போ வந்து அந்த காட் பிளஸ் யூ மாமேன்னு 3 முறையிலையும் வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான். மத்தபடி பாட்டு நல்லா நல்ல மனசு இருக்கு. bro உனக்கு, நல்ல மனசு. நீங்களா இப்படி வன்மமா பேசுறது? வன்மமா நீங்க பேசவே மாட்டீங்க. வன்மம்லாம் இல்லைங்க. எனக்கு ஒரு அந்த பாட்டு இருக்குல்ல ஹை பீட்டுங்க, அதுக்கு நீங்க ஃப்ரெஷ் காம்போ ஒன்று நான் எதிர்பார்க்குறீங்க? காம்போவே வந்து இப்போ ஷெரீஃப்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் இந்த பாட்டுல இருக்காருன்னு நினைக்கிறேன். கல்யாண் அவர் இந்த 3வது பாட்டு இருக்காரு. ஷெரீஃப்னு ஒருத்தர் இருக்கிறாரு நினைக்கிறேன். அவர் இந்த 3வது பாட்டு ஒன்று அவர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாரு. ஒரு வித்தியாசமா ஏதோ ஒரு வகையில நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்டெப் பார்க்கலாம், ஃப்ரெஷ்ஷா ஒன்று பார்க்கலாம். அதாவது நீங்க அவருக்கு ஒரே டைம்ல 2 படம் ஷூட் பண்ணாங்க, அந்த டைம்ல நீங்க பாட்டு ஷூட் பண்ணீங்க, அதெல்லாம் ஓகே, சாண்டிட்ட ஈஸியா கொடுத்து ஸ்டெப் வச்சு சொல்லுங்க. கவர் பண்ணிருன்னு நினைக்கிறேன். நீங்க முழுக்க வந்து டோட்டலாவே வந்து ஹீரோக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்றேன்னு பண்ணக்கூடாது. அது வந்து ரிப்பீட்டா நல்லா இருக்காது. அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. பட் என்னன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த காம்பினேஷன் சொல்ற மாதிரி அவரோட ஸ்டெப்ஸ்ல பயங்கரமான எல்லா இதையும் கலந்து விட்ட மாதிரி தான் இவங்க எடுத்துருக்காங்க. அதனால இந்த படத்துக்கு இதுக்கு தேவைப்படலாம் போல இருக்கு. ஆனா எனக்கு ரீசெண்ட் டைம்ல ரிப்பீட்ல பாக்குறேன்ல, அதுல வந்து ஒரு காம்போ ஃப்ரெஷ்ஷா வேணும். இப்ப கேமராமேன் ஃப்ரெஷ்ஷா வந்து எப்படி நமக்கு பாக்குறோம், ஒரு விஷுவல் அவுட்புட் பாக்குறோம். இப்ப அபிநந்தன் ராமானுஜம் அவர் வந்து இப்ப எப்படி சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி நம்ம வந்து இப்ப ஒவ்வொரு படத்தையும் ஏதாச்சும் ஒரு ஃப்ரெஷ்ஷா யாரா வந்தா நமக்கு வித்தியாசமா இருக்கும். முதல் முறையா சுப்ரீம் சுந்தர் ஃபைட் மாஸ்டர் வரப்ப அந்த ஃபைட் நமக்கு நல்லா இருக்கு. முதல் முறையா ஸ்டன் சில்வா வந்தப்ப ஸ்டன் சில்வா ஃபைட் சூப்பரா இருந்துச்சு. அது மாதிரி ஒவ்வொரு யார் ஃபர்ஸ்ட் டைம் வராங்களோ அவங்க எப்பவுமே இப்போ கொஞ்சம் பெஸ்ட் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட். அதனால வந்து காம்பினேஷன் மாறணும். அதனால ஒரு ஆசை எப்படியாவது வந்து அடுத்தடுத்த படங்கள்லயாச்சும் கல்யாண் மாஸ்டர் இல்லாம இருக்கணும்னு. மற்றபடி சாங் ரிப்பீட்ல கேட்கறப்ப ஓகே. அது எல்லாத்தையும் விட இந்த பாட்டுல வந்து எனக்கு முழுக்க ஃபர்ஸ்ட் பெஸ்ட்னா பால் டப்பாவோட போர்ஷனு, செகண்ட் பெஸ்ட் ஏகேவோட அந்த ஒரு துள்ளல்
இந்த பாட்டு நமக்குள்ள இறங்கி ஆடுறேன் பாரு. அதாவது நான் இறங்கி எவ்வளவு லோக்கலா பண்றேன் அப்படின்னு பண்றேன், அது பார்க்க நல்லா இருக்கு. அவர் என்ன லோக்கலா பண்ணா நல்லா இருக்கும், அது கிட்ட ரொம்ப ரொம்ப வருஷம் வச்சு பண்றாருங்க, நல்லா இருக்கு, அவ்வளவுதான். இதான் அந்த பாட்டை பத்தி நம்மளோட ஒப்பீனியன். வேற ப்ரோ வேற யாரா? பாட்டெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு ஸ்டில் வந்து அது என்ன அப்டேட் அது? ஸ்டில்லா எனக்கே தெரியல. இன்னைக்கு எடுத்திருக்காங்க ஸ்டில்ல, டேட் இருக்கு. அதனால நிறைய பேர் இந்த பேச்சு ஒர்க் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் ஷார்ட் வந்து வேற இருக்கு ப்ரோ கையில. இல்ல அது இல்ல. ஏன்னா அவர் படத்தை டோட்டல் கண்டென்ட்டே கொடுத்துட்டாரு ஆதிக்கு. படத்தை டோட்டல் கண்டென்ட் ஃபுல்லா ஒர்க் பண்ணி ப்ரொடியூசரை கொடுத்துட்டாரு. இனிமேல் வந்து அதாவது இந்த லாக் அண்ட் லோடர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அப்ப இனிமேல் பேச்சு ஒர்க்லாம் கிடையவே கிடையாது. அது எதுவுமே கிடையாது. வேற எதுக்காவது காரணம் அந்த காரணம் யாருக்குமே தெரியலங்கிறதா உண்மை. எதுக்காக ஒரு டெஸ்ட் ஷூட்டா அடுத்த படத்துக்கு எப்பவுமே அவர் எப்பவுமே வந்து ஒரு படம் அடுத்த படம் கமிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இல்ல 4-5 மாசத்துக்கு முன்னாடி நிறைய லுக் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. நீங்க விசுவாச டைம்லயே தெரியும். விசுவாச டைம்ல மட்டும் அந்த டெஸ்ட் லுக்கே 4-5 இருக்கும். மண்டையில வந்து அந்த எப்படி சொல்றது, ஒரு மஞ்சள் கலர் மாதிரி ஒரு கலர் இருக்கும்ல, கலரிங் பண்ணி அந்த குழந்தை வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் நடந்ததுல டயர் போட்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருப்பாரு. அப்புறமேட்டு இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் பிளாக் பியர்டு, அதாவது ஃபுல்லா கிடையாது பிளாக், அதாவது எப்படின்னா டோட்டலா ட்ரிம் பண்ண பியர்டு இருக்கும். அது அந்த கெட்டப்ல இருப்பாரு. அது நிறைய வித்தியாசமான கெட்டப் போச்சு. அது வலிமை டைம்ல சிங்கம் மாதிரி மீஸ் வச்சு வலிமை டைம்ல அவர் நிறைய ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அது ஏதாச்சும் அது மாதிரி இதுல லுக் டெஸ்ட் எதுவும் பண்றாரு. ஏன்னா ரேஸ் இப்ப முடிஞ்சிருச்சு, அடுத்த படம் அடுத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்கிறப்ப அது லுக் டெஸ்ட் எதுவும் செஞ்சு பார்க்கறாங்கிறது தெரியல. அவர் நிறைய செஞ்சு பார்ப்பாரு. ஆனா என்ன ரீசன் இன்னும் தெரியல. கேட்டிருக்கேன். இன்னைக்கு லீவு நாள்லாம் எப்பவுமே நமக்கு அப்டேட் கிடைக்காது. சண்டேல ஏதாவது கேட்டா எந்த ரெஸ்பான்ஸ் வராது. திங்கக்கிழமைக்கு மேலே தான் வரும். தெரிஞ்ச ஆளுங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நாளைக்கு நம்ம பேசுவோம் அதை பத்தி. ப்ரோ அது எனக்கு தெரிஞ்ச லுக் டெஸ்ட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நீங்க சொல்ற ஒரு படத்துக்கு முன்னாடியே லுக் டெஸ்ட் எடுப்பாரு, அது மாதிரி தான் எனக்கும் தெரியுது. அது பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. மட்டும் கொஞ்சம் வைக்க சொல்றேன் ப்ரோ உங்க சைடுல இருந்து. நம்ம சொன்னா யாரும் இல்ல, நம்ம சொன்னா ஏதோ நம்ம சொல்ற ஆட்கள் வந்து எப்படின்னா நமக்கு ஏதோ தகவல் ஏதோ பிச்சு பிச்சு போடுறாங்க, அவ்வளவுதான். அதை நம்ம நம்ம ரொம்ப நேரடா டேரக்ட் கான்டெக்ட் பரணி வந்து சிவகார்த்திகிட்ட இருக்க மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே, அது ஒண்ணும் இல்ல, அடுத்ததுக்கு போவோம். மதன் ப்ரோ நீங்க சொல்லுங்க, பாட்டுக்கு வாங்க. பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மத்தவங்க பரணி ப்ரோ அடி ப்ரோ ஒருத்தவங்க சொல்லி நாங்கள் பிஎட் வச்சு லுக் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அவர் வந்து கிளீன் ஷேவ்லையும் நல்லா தான் இருப்பார். அதை எடுத்து சினிமோட்டோகிராஃபர் நீங்கள் சொன்னீங்க நிரோஷா, அதை அப்படியே கண்டினியூவாக சொதப்பிட்டு வந்துட்டார். வலிமையிலலாம் ரொம்ப ரொம்ப சொதப்பல் மாதிரி தெரிஞ்சது, வலிமையில் அந்த வேகத்துலலாம். இதில் கிளீன் ஷேவில் நல்ல ஒரு கேமராமேன் நல்ல குவாலிட்டியான டீம் அமைஞ்சதுன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லுக்லாம் வச்சு இவ எங்கடா இருந்ததுன்ற மாதிரி இருந்தது. விவேகம் நீரோஷாவா தலைவா? என்னங்க இல்லங்க, அவரு விவேகத்தை வெற்றி சொல்றாரு. வெற்றி அது மாதிரி அது பேக் டு பேக் வந்து விவேகமே இந்த லுக் கிளீன் ஷேவ் லுக் கொஞ்சம் சொதப்பல், வலிமையில இவர் நீரோஷா சொதப்பல் அப்படிங்கறத அவர் மீன் பண்ணி சொல்றாரு. அவ்வளவு நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் சொல்றேன். இப்போ என்னன்னா இப்போ அடுத்த டீம் நல்ல குவாலிட்டியான டீம் அமைஞ்சதுன்னா நல்லா இருக்கும் லுக். மேபி அதுக்காக லுக் டெஸ்ட் எடுத்துருக்கலாம். அடுத்தது பாட்டுக்கு வரோம்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கற பிடிக்கல என்னடான்ற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஹெட்செட்ல கேட்க செகண்ட் டைம் கேட்டேன். அப்பதான் அந்த பால் டப்பா போர்ஷனா இருக்கட்டும் அனிருத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. அதுல வர ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சொன்னீங்க கல்யாண் மாஸ்டர், பட் விஷுவலா பாக்குறப்ப இந்த பாட்டு எப்படின்னா அடிச்சு தூக்கு அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தியேட்டர்ல ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். விசுவாசம் எப்படி என்ஜாய் பண்ண அடிச்சு தூக்கு பாட்டு அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் அது சின்ன சின்ன மூவ்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஆதிக்கு எப்படி பெஸ்டா கொடுக்கணுமோ எல்லாம் பெஸ்டா தான் கொடுத்துருக்காரு இது வரைக்கும். இதுவும் பெஸ்டா தான் இருக்கும் தியேட்டர்ல பாக்குறப்ப. டிஎஸ்பி போட்டு அதே லிரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா இல்ல லிரிக்ஸ் மாறி இருக்கா? ஏன்னா லிப்சிங்க்லாம் ஒரே மாதிரி தான். இல்ல என்னன்னா அப்ப என்ன சொன்னாங்கன்னா தேவஸ்ரீ பிரசாத் இசையில வந்து பால் டப்பா அந்த பாட்டை பாடினதா சொன்னாங்க, எழுதி பாடினதா சொன்னாங்க போல இருக்கு. அதான் அது அப்படிதான் சொன்னாங்க. ஒருவேளை வந்து அந்த சாங்ல அந்த போர்ஷனை மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க போல இருக்கு. மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அதாவது பாதி லிரிக்ஸை வந்து மேட்ச் பண்ணி அதனால எனக்கு அதாவது பண்ணா கொஞ்சம் கஷ்டப்பட்டு டிஎஸ்பி இசையில போட்டதை வந்து அப்படியே இவங்க அந்த விஷுவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் மாத்துறதுல கொஞ்சம் அந்த ஒர்க் இருக்கும் போல இருக்கு. அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த செட்டு ஃபர்ஸ்ட் பிடிக்காம செகண்ட் பிடிச்சி அப்படி போயிருக்கு. ஆக மொத்தம் ஒன்னே ஒன்று அப்போ சொன்னதை இப்பயும் என்னன்னா இது முழுக்க ஃபேன்ஸுக்கான படம், ஃபேன்ஸுக்கான பாட்டு, ஃபேன்ஸ் தியேட்டர்ல கத்திக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு தான் இருக்கும், அதுக்கு கரெக்டாக அதுக்கு சூட் ஆகும். இல்ல ஃபேன்ஸுக்காக இருந்தாலும் அந்த பால் டப்பா போர்ஷன் நிறைய பேர் லைக் பண்றாங்க. அதை தாண்டி இந்த லிரிக்ஸ் இந்த மாதிரி டீம்லாம் எங்க இருந்தாங்கன்னே தெரியல. ஒரு ரோகேஷ்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோண்டுக்கு அப்புறம் பாட்டை எழுதல, இப்பதான் வராரு. அடுத்து விஷ்ணு டங்காமர்ல அவர் எழுதுனதுதான். இல்ல ப்ரோ நமக்கு எழுதல ப்ரோ, அது எழுதினாரு தெரியும். அந்த ஓப்பனிங் சாங் எழுதியிருப்பாரு. அதான் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. திடீர்னு இப்பதான் விஷ்ணு வராரு. இப்ப இவரோ இதே டீம் கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். ஃபேன்ஸா
பாட்டு எழுதுறது, ஃபேன்ஸா மியூசிக் போடுறது, ஒரு அப்டேட் தர்றது, ட்விட்டர்ல ஆன்லைன்ல கொஞ்சம் ஃபேன்ஸை நல்ல ஒரு இதா வச்சிருந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. ஹலோ பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க brother. நான் கேட்டேன் ப்ரோ. ஆக்சுவலா வந்து நான் இது வரைக்கும் லூப்ல தான் போயிட்டு இருக்கேன். ரூம் ஃபுல்லாவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆலுமாடோல போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. தலையோட எனர்ஜி வந்து செம லெவல்ல இருந்தது. ஸோ நம்மளே டான்ஸ் ஆடலாம் பாருங்க, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதான் எதிர்பார்க்குறோம். ஸோ வந்து மற்றவங்க யாரும் எப்படி சொன்னாலும் அது நமக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு வந்து அஜித் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கணும். மற்ற ஃபேன்ஸுக்கு பிடிக்கிறது பிடிக்கலையா அது வேற விஷயம், அது தேவையும் இல்லை. பட் அஜித் ஃபேன்ஸ்க்கு பிடிச்சாலே போதும், அந்த பாட்டு ஹிட் தான் ஆயிடும். பட் அந்த எனர்ஜி லெவல்ல வந்து சான்ஸே இல்லை. இந்த மாதிரி தலையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ஆல்மோட்டோல விட பயங்கரமா ஹிட் ஆகும். பட் இப்படி தெரியுது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் சில பாட்டுகள்லாம் இருக்கும். பட் நீங்க அந்த தேட்டர் வைப், அந்த நீங்க சொன்னீங்க அந்த கல்யாண் மாஸ்டர் ஸ்டெப் ரிப்பீட்டா இருக்குன்னு. பட் ஆனா அந்த மாதிரி ரிப்பீட்டான ஸ்டெப் கூட மற்ற டான்ஸ் மாஸ்டர்லாம் அஜித்துக்கு பண்றது இல்லை. நீங்க வந்து சொல்றது தெரியுது. பட் மற்ற டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பண்றது இல்லை. ஸோ ரிப்பீட்டா இருந்தா கூட ஓகே தான். ஸோ நமக்கு வந்து என்ஜாய் பண்ணணும் தேட்டர்ல. ஸோ ஸ்டெப்ஸ் ரிப்பீட் ஆகுது, அவரோட ஸ்டெப் ரிப்பீட் ஆகுது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ஒரு 200 தடவை கேட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எங்கேயுமே போகல, ஃபுல்லா கேட்டுட்டு தான் இருக்கேன் ரூம்லே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஓகே ப்ரோ. அடுத்த ஆள். ப்ரோ அது மாதிரி சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாவே நம்ம ஏகே படத்துல கொஞ்சம் கேட்குற மாதிரி அந்த பத்திக்கிச்சி சாங்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஓஜி சம்பவம், இந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் ரீசெண்டாவே ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேன்ஸ் எழுதுறது பார்த்தாலே நல்லா தான் இருக்கு. மற்றபடி என்னன்னா ஒரு நார்மலா எழுதுறவங்கள ஃபேன்ஸ் நல்லா எழுதுறாங்க, இவருக்கு செட் ஆகுது. இது அப்படியே கண்டினியூ பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அவருக்கு அடுத்தடுத்த படத்துல எல்லாம். இதுல வந்து அனிருத் போர்ஷன் வந்து கொஞ்சம் இதா தெரிஞ்சப்பட்ட 2 தேர்ட் அண்ட் செகண்ட் டைம் அதுக்கப்புறம் கேட்கறப்போ அவரோட போர்ஷனுமே நல்லதா இருந்தது. இந்த பால்டாப்பா போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்ததுனால கொஞ்சம் டவுனா தெரியுது அனிருத் போர்ஷனு. பட் அதை கேட்க கேட்க அதுவுமே சூப்பரா தான் இருந்தது. இல்ல அது விஷுவலா பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் தோணுது. அந்த ஏகேவை கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் நல்ல ஒரு எனர்ஜியா இருக்காரு பாக்குறப்ப. அது இன்னும் தியேட்டர்ல பாக்குறப்ப நல்லா இருக்கு. அந்த லுக்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறப்ப. கேமரா குவாலிட்டி, இந்த எடிட்டிங் பண்ண எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க தியேட்டர்ல அடிச்சு தூக்க விட இந்த பாட்டுக்கு செம்மையா இருக்கும், எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த எனர்ஜி லெவல், அந்த பீட்டு சிம்பிள் ஸ்டெப் தான். பட் அஜித்துக்கு தலைக்கு அதான் செட் ஆகும். நீங்க வேற மாஸ்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த அளவுக்குலாம் கல்யாணம் பண்ணவங்களும் அஜித் சாருக்கு யாரும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இல்ல மாத்தினாலும் ஒரு யூஸும் கிடையாது. வேற யாருமே விடல அவரு. இந்த வேதாளம் படத்துல மட்டும் அந்த வீர விநாயகா பாட்டுக்கு ஷோபி பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லா பாட்டுமே கண்டினியூவா வேற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா மாஸ்டரும் பண்ணிருக்காங்க. தினேஷ் மாஸ்டர் எல்லாம் சொதப்பி விட்டுருக்காரு. ஓகேங்களா? சோ அது வந்து தலை பாடி லாங்குவேஜுக்கு என்ன வருமோ அது கல்யாணுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் ரிப்பீட் ஆகுது அப்படின்ட்டு. பட் அவரோட பாடி ஸ்டைலுக்கு என்ன வருமோ அது கல்யாணம் தான் பண்றாரு. மத்த மாஸ்டர்ல நீங்க மாத்தினா கூட அது எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகும். இல்ல ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். இப்போ வந்து மங்காத்தா பாட்டுல வந்து மச்சி ஓப்பன் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டும் சரி, வீர விநாயகா பாட்டு, இந்த 2 பாட்டும், இந்த வீர விநாயகா இப்போ கொஞ்சம் சொன்னாரு என்ன படம் வேதாளம், இந்த 2 படத்துலயும் பாத்தீங்கன்னா சோஃபி மாஸ்டர் டான்ஸ். அந்த சோஃபி மாஸ்டர் டான்ஸ்ல இவருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அஜித் வந்து டான்ஸ் ஆட வராது, அப்படி வராது, இப்படி. ஆனா நீங்க வந்து அந்த மச்சி ஓப்பன் பாட்டுல வந்து அவர் என்ஜாய் பண்ணி ஆடி இருப்பாரு. சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கே. நமக்கு வந்து அந்த லாஸ்ட் பினிஷிங் போர்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். தியேட்டர்ல வந்து மொரட்டு வைப்பு. அந்த வீர விநாயகா பாட்டுல நல்லா டான்ஸ் ஆடி இருப்பாரு. அந்த ஸ்டெப் எல்லாம் ஆக்சுவலா நீங்க வந்து அவர் கொடுத்தீங்கன்னா அவர் செய்யருவாரு. ஆனா என்னன்னா கொடுக்குற மாதிரி ஆட்கள் இல்லைங்கிற நானு. நீங்க ரிப்பீட்ல இப்ப கல்யாணம் பாத்தீங்கன்னா இவருக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு, இது பண்றாரு, இது ஈஸியா பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா பண்ணிடுறாரு அவர். அது கொடுக்குற ஸ்டெப் அவர் பண்ணுவாரு, முயற்சி பண்ணாதான் பண்ணுவாரு. நீங்க வந்து வரலாறு படத்துல வந்து அந்த ஓப்பனிங் சாங் இளமை பாட்டுல, அந்த இளமை பாட்டுல அந்த பாட்டு கல்யாண் மாஸ்டர் வந்து ராபர்ட் மாஸ்டர், அந்த ஸ்டெப்போட ரெஃபரன்ஸ் இந்த பாட்டுல இருக்கு. அந்த பாட்டோட ரெஃபரன்ஸ் இந்த பாட்டுல இருக்கு. இந்த பாட்டுலயும் வச்சிருக்காங்க. இப்ப அது என்ன பாட்டு, இப்போ கொஞ்சம் டக்குனு வரலையே, காட் பிளஸ் யூ மாமே, அந்த காட் பிளஸ் யூ மாமே பாட்டுல வந்து அந்த அந்த டான்ஸ் ஸ்டெப்பும் இதுல இருக்கு. எல்லா பாட்டோட ஸ்டெப் நான் வரலாறு ரெஃபரன்ஸ் ட்வீட்ல டைப் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். எல்லா பாட்டுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அதுல வச்சிருக்காங்க. அது என்ன எனக்கு இன்ன வரைக்கும் இந்த கான்செப்ட்ல படத்துல புரியாது. என்னன்னா மெயின் கான்செப்ட் என்ன, ஏன்னா வந்து சினிமாங்கிற மாதிரி ஏதாவது கான்செப்ட் வந்துருமோங்கிற அளவுக்கு. ஏன்னா வந்து ஜெயில் போர்ஷன்ல டிஜே மாதிரிலாம் வச்சிருக்காங்க,
சினிமா ரெஃபரன்ஸ், இவரோட பல பாடல்கள் வந்து ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. பல பாடல்களோட டான்ஸ் கொரியோகிராஃபர் அப்படியே வச்சிருக்காங்க. வரலாறுல ஒரு 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 கொரியோகிராஃபர் அந்த ஏகே படத்துல ஒரு வச்சிருக்காங்க. ஆக்டரா வருவாரோ? அது எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிற அந்த படத்துல. ஏன்னா படத்துல வந்து படத்துக்குள்ள ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்கு. சில படங்களுக்கு ரைட்ஸ் வாங்கி யூஸ் பண்ற சில சீன்ஸ், அது பில்லாவா இருக்கட்டும். அதுக்கு மேல வந்து இவரே டேரக்டர் சொல்றாரு, பில்லா இருக்கு, தீனா இருக்கு, அமர்கலாம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒன்று சொல்லி அந்த படத்தோட வரலாறு இதுல இருக்குங்கிறாரு. அவர் இந்த பேட்டியில ஆனந்த விட்ட பேர்ல மறைமுகமா சொல்லியிருக்கிறாரு, வரலாறு இருக்குங்கிறாரு. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இன்னும் சில படங்கள் இப்போ நான் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவர் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளே ஏகப்பட்ட படங்களோட சைட்ல இந்த போஸ்டர்ஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த பாட்லையும் பாத்தீங்கன்னா போனாட்டி இது வரைக்கும் மங்காத்தா இல்லாம இருந்துச்சு, இப்போ மங்காத்தா வந்துருச்சு, அந்த வரலாறு கொரிய வந்துருச்சு, தீனா பில்லான லிரிக்ஸ் வருது. எனக்கு அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. என்ன படங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே இருக்கேன். ப்ரோ சும்மா ஒரு ரெஃபரன்ஸா இருக்குமே தவிர இதை வச்சுலாம் கதை நவராது. நீங்க சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு பாட்டில் ஒரு ஃபேன்ஸ்க்காக வைக்கிறாங்க. இந்த படத்துல இவர் நடிச்சு இந்த படத்தோட அந்த டைட்டில்லாம் வச்சிருக்காங்களே தவிர இதுக்கும் படத்துக்கு எந்த இதையும் இருக்காது. இந்த வாலி ரெஃபரன்ஸ்லாம் கொஞ்சம் ஏதோ ஒரு வில்லன்ட்ட பேசிட்டு அந்த ஒரு இதா போர்ஷனா கூட இருக்கலாம். அந்த நடந்து வர அந்த பில்லா ஸ்டைல்லாம் அது எப்படின்னு தெரியல, ஏஐல பண்ணிருக்காங்களான்னு எப்படின்னு தெரியல. அதெல்லாம் படமா பாக்குறப்பதான் தெரியும் என்ன கதை என்னன்றதெல்லாம். ப்ரோ அதே மாதிரி அசல் கோளார் ஏதாவது பாட்டு எழுதியிருக்காரா? ஏன்னா மார்க்காண்டினி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, இதுலயும் இருக்குமா தேர்ட் சிங்கிள் அவர் எழுதியிருப்பாரா? அது தெரியல. ஆனா அது வந்து முன்னாடி சொன்னீங்க பில்லா ஏஐ கிடையாது, அவங்க தான் மேக்கிங் வீடியோவே விட்டுருக்காங்களா அவங்க தான். இல்ல அது எனக்கு கொஞ்சம் தெரியலையே, அதனாலதான் சொன்னேன், வந்தா நல்லதான் இருக்கும். ஏன்னா மார்க்காண்டினி எழுதியிருக்காரு அசல் கோளாறு, அதனால இதையும் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தேர்ட் சிங்கிள் யாரும் எழுதியிருக்கான்னு? இன்னொரு பாட்டு இருக்குல்ல ஃபோக் சாங் மாதிரி ஒன்று இருக்கு போல. பாப்போம் மூணாவது பாட்டு யார் எழுதியிருக்காங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். ஒரு பாட்டு விவேகா முன்னாடி எழுதிருந்தாரு, அந்த பாட்டு என்னாச்சுன்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். யாரு ப்ரோ? விவேகா. விவேகாவா? இல்ல அதெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டிஎஸ்பியா இருக்கப்ப விவேகோட எழுதிருக்கலாம். இல்ல அது தெரியல, வெயிட் பண்ணாலும் தெரியும், பாப்போம். ஏன்னா அந்த உங்களுக்கு வீரம் எல்லாம் ஓப்பனிங் சாங்ல விவேக தான் எழுதிருப்பாருன்னு நினைக்கிறேன், அது நிறைய பாட்டுலாம். ஸோ அதனால டிஎஸ்பி காம்பினேஷனுக்காக அது கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே மாத்திட்டாங்களா என்ன எப்படின்றது தெரியல, பார்க்கலாம். ஆமா சரி பரணி, இந்த அப்டேட்ல விஜய் சேதுபதி படம் அப்டேட் சொல்லிட்டீங்களா? பூரி ஜெகநாத் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டீங்களா? இல்ல அதை ஏன் கேக்குறீங்க? அதான் தவிர்த்துட்டாருல. இல்ல தவிர்க்கல, எனக்கு தெரியாது, சொல்லுங்க. இல்ல அது பூரி ஜெகநாத் டைரக்ஷன்ல தெலுங்கு டைரக்டர் மாஸ் மசாலா டைரக்டர், அந்த டைரக்டர் கூட வந்து விஜய் சேதுபதி அடுத்த படம் பண்றாரு. அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதை நம்ம அப்டேட்ல மிஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். பேன் இண்டியன் ஃபிலிமா? எஸ். ஆமா 5 லாங்குவேஜ்ல எடுத்துறாங்க. பிரகாஷ் ப்ரோ, நான் வீரதூரன் சூரன் பார்த்தேன், பட் ஆனா எனக்கு என்ன ஒர்க் ஆகல ப்ரோ. ஓகே ஏன்னா ரசனைகள் மாறுபடும், அதனால ஓகே. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபிளாட்டா இருந்தது. ஓகே, எனக்கு விக்ரம் வந்து இன்னும் அவங்க வந்து கமர்ஷியல் விக்ரம் படம் எல்லாம் கம்பேர் பண்றப்போ இது வந்து அவரோட ஆவரேஜ் கமர்ஷியல் படம் மாதிரி தான் இருந்தது. பட் நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் பார்த்தேன், பட் என்பதால எனக்கு ஒர்க் ஆகல. ப்ரோ நானும் படம் பார்க்கல. ஆக்சுவலா அந்த அவர் வந்து ப்ரொமோஷன்லாம் போறாருல, அதுல வர அந்த எல்லாமே ஒரு லுக் டெஸ்ட், அது எல்லாமே வீடியோவே எடுத்து போட்டிருக்காங்க. இந்த லுக்குக்கு இந்த ஒரு எப்படி சொல்ற, இந்த லுக்கு, இந்த ஒரு கம்பீரம், இந்த ஒரு இதுக்கெல்லாம் ஒரு சரியான டேரக்டர் கிடைக்கலன்னு தோணுது ப்ரோ. கரெக்டான டேரக்டர் இந்த இந்த லுக்குக்கெல்லாம் எடுத்தாங்கன்னா போதும், வேற மாதிரி இருக்கும் படம். ப்ரொமோஷன் வருமா லுக்கு பாருங்களா, வேற லெவல்ல இருக்கு. அதுல விக்ரம் கேரக்டர் கூட ஓகே ப்ரோ, நல்லா தான் பண்ணியிருந்தாரு. பட் அந்த சுராஜ் கேரக்டர், எஸ் ஜுரா கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப டம்மியா பண்ணியிருந்தாப்ல இருந்தது. ஸோ அதுதான் படத்துல பெரிய மைனஸ். டோட்டலா நெகட்டிவா வருது இன்னைக்கு ஃபுல்லா. சரி அந்த படத்துக்கு அப்புறமேட்டு வருவோம். இன்னைக்கு மெயின் படம் ஒன்று இருக்கு, அந்த மெயின் தான் இன்னைக்கு வந்து கண்டென்ட். மாவீரன் இன்னைக்கு படம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா பார்த்துருப்பாரு. ஏன்னா மிக பெரும் அவர் எதிர்பார்ப்புல இருந்த ட்ரெய்லர் பார்த்தும் பிடிச்சி போன இன்னைக்கு மாபெரும் இந்தியா, அதாவது பேன் இந்தியா ட்ரோல் மெட்டீரியல் ஆகியிருக்கிற சிக்கந்தர் படம் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. கண்டிப்பா மாவீரன் பார்த்திருப்பாரு. அவருடைய விமர்சனத்தை அவளோட எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கேன் நான். ஏன்னா வந்து எல்லாரும் இந்த எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி மட்டும் இல்ல, எல்லா சைடுமே வந்து போஸ்டர்ல முதல் கொண்டு டீசர் ட்ரெய்லரு கிளிம்ஸ்னு எதுலையுமே கொஞ்சம் கூட ஹைப் வராம, அப்படியும் ஹைப் சில பேர் வந்து தேட்டருக்கு போயிருப்பாங்கல்ல, ஏன்னா பெரிய படம், அப்படி ஹைப் அப்படியும் வந்து ஒரு ஆள் மாவீரன் ப்ரோ. அவரு என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிற அந்த படத்தை பத்தி பேசிட்டு அடுத்தது நம்ம போவோம். ஏன்னா நம்ம மறந்துடுவோம் பின்னாடி போனோம்னா. மேல பாரு. FTFS போயிட்டு கோர்வையா வந்து என்னன்னா ஒரு எதுக மூனையோட ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாரு ப்ரோ, அட்டகாசமா இருந்துச்சு. இல்ல பாத்து இப்ப ஸ்டில் பாக்குறேன், இப்ப ஸ்டில் பார்த்தேன். நம்ம இதுக்கு போவோம், நீங்க இது சொல்லிருங்க
சிக்கந்தரை வந்து உங்க திருவாயால் சொல்லிவிடுங்கள். கேட்கணும் நாங்க. ப்ரோ இது வந்து கதையே நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி இவர் முருகதாஸ் தர்பாருக்கு யாருமே என் கதைன்னு கேஸ் போடல. அப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முருகதாஸ். ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் போனேன். இந்த படத்துக்கும் யார் ஏன் கதைன்னு கேஸ் போடல. அப்படிங்கிறப்ப இவர் சொந்தமா கதை எழுதுனா அது இப்படிதான் இருக்கும் போலன்னு எனக்கு இன்னைக்கு தான் புரியுது. என்ன ராஷ்மிகா வந்து இறந்து போயிடுறாங்க 1/2 மணி நேரத்திலேயே. அவங்களோட 3 ஆர்கன் பார்த்து 3 பேருக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. செத்ததுக்கு அப்புறம் போயிருது வேற 3 பேருக்கு. வில்லன்னால சரி உன் ஒய்ஃபு செத்து வாழ்ந்துட்டு இருக்காளா, இந்த 3 பேரை நான் கொன்னு என் பகையை தீர்த்துக்கிறேன்டான்ற மாதிரி சத்யராஜ் உள்ள இறங்குறாரு. அந்த 3 பேரை இவர் காப்பாத்துறது கதை. இந்த நூற்றாண்டுலயும் இந்த கதையை இவர் எப்படி தைரியமா எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி ஃபுல் கதையே தான். இதை வேற சர்க்காரா இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு இருக்கு. 1008 தியரி வேற. சர்வம் படத்த கதையா? சர்வம் படத்தோட கதையை கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, சர்வம்லாவது அந்த பையனுக்குன்னே ஒரு எதிரி இருப்பான். அந்த பையன் அவங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுவாரு. அவங்க அப்பா இதுல சல்மான் கானோட எதிரிங்க அந்த 3 பேரை பழிவாங்க. காஜல் என்ன பண்றாங்க? காஜலுக்கு தான் இவங்களோட கண்ணை எடுத்து வச்சிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படின்னா 2025 நடக்குது. எப்படி இந்த மாதிரி கதையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அது எப்படி சல்மான் கான் ஒத்துக்கிட்டாருன்னு அடுத்த விஷயம். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் எப்படி அதை ஒத்துக்கிட்டு பணம் இறக்குறாருன்னு அடுத்த விஷயம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் பண்ணும் போதே அவங்க வந்து ஒண்ணும் புரியலையாங்கிறது தெரியல. யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அவரு ஒத்துக்குவாரு. ஆனா முருகதாஸ் என்ன இப்படி இதுதான் அவரோட ஆச்சரியம். சல்மான் கான் கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு வந்த எல்லா ரிவ்யூவும் பரணி படிச்சாருன்னா பரணி தான் முதல்ல வந்து அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு. இல்லையே, நான் போட்டிருந்தேன் ஆஸ் எக்ஸ்பெக்டட் இதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வருதுன்னா நான் போட்டேன். சரி, அப்ப வந்து அந்த மதராசி பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் ஏன் நெஞ்ச ப்ரோ அவருக்கு கம்பேக் வாங்கி கொடுக்க போறதே எஸ்கே தான். அதனால எஸ்கே ஃபேன்ஸ்ல ஒரே குஷி காலையில இருந்து. ஆனா உண்மையில அந்த படத்துக்கு வந்து 2 பிளஸ்ங்க. அந்த படத்துக்கு முருகதாசுங்கிறத தாண்டி 2 பிளஸ் என்னன்னா யாருன்னா, ஒன்னு எஸ்கே, இன்னொன்னு அனிருத். இந்த 2 பேர்த்த வச்சே மேட்ச் பண்ணிடலாம். நீங்க அனிருத்தை வச்சே டோட்டல் படத்தையும் மேட்ச் பண்ணிடலாம். அதுக்கு மேல என்ன பண்ண போறாரு? பிஜிஎம் வெறித்தனம் ப்ரோ. அந்த டீசர்ல ஒரு மாதிரி அந்த உடுக்கு சவுண்ட் போட்டு ஹம்மிங் சவுண்ட் ஒன்னு கொடுத்துருக்காரு. பயங்கரமா இருக்கு எண்டிங்ல. ஒண்ணும் இல்ல அனி, நீங்க சும்மா நடந்து வாங்க, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க விஷால் ப்ரோ. இதுல சிக்கந்தர்ல புரியல. சிக்கந்தர்ல சனா என்ன பண்ணிருக்காரு? சனா பிஜிஎம் எப்படிங்க? அவர் சாங் எல்லாம் அவரு இல்லையா ப்ரோ, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் அவரா. அதுவும் பெருசா இல்ல. நான் போனது வந்து ஒரு சாங் ஒண்ணு, அந்த இதுல ஒரு சாங் வந்துச்சு, ஹர் தில் கா ஏக் திலாவர். ஆமா, டீசர்ல பயங்கரமா இருக்கு. அதுக்காக ஆசைப்பட்டு போனேன். ஆனா 3 இடத்துல அது வச்சாங்க. டைட்டில் கார்டு, இன்ட்ரோல் கார்டு, எண்டு கார்டு 3 இடத்துலயும் கிராண்டியரா இருந்துச்சு. தேட்டர் தான் அப்படின்னு. ஆனா சல்லுபாய் ஃபேன்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டே தான் இருக்காங்க. அது சத்யராஜ் வீண் வேலை. அவரு போய் சென்னை எக்ஸ்பிரஸ்ல ஒரு மரியாதை கிடைச்சிச்சு அவருக்கு. போய் அந்த மரியாதையும் இதுல கெடுத்துக்கிட்டாரு. இப்ப மூஞ்சியாவும் இருக்காங்க ஹிட் தலைவா. இது அவுட்டா ரொம்ப டம்மி வில்லன். இதுக்கு அந்த தர்பார்ல ஒரு வில்லன் வருவார்ல, அவர் பேரு கூட என்னமோ வருமே, சுனில் ஷெட்டி. அவர் பேர் என்ன? சுனில் ஷெட்டி இல்ல, ஏதோ பேர் அவரு. சுனில் ஷெட்டி தானே? ஆமா. ஆனா அதுக்கு அனிருத் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்க தர்பார்ல சுனில் ஷெட்டிக்கு. பயங்கரமா இருக்கும். அது முருகதாஸ் படம். இப்ப கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா, 2 படம் எடுத்தேன் அதனால என்னால கொஞ்சம் இது பண்ண முடியல, கடைசியாக உருட்டிட்டு வர ஏறுமே அவர் தப்பிச்சுப்பாரு. ப்ரோ ஏன் முருகதாஸ் இன்னைக்கு இன்னும் நம்பனா அதோட முட்டாள்தான் கிடையாது ப்ரோ. ஏன்னா சொல்றதுக்கு ஓகே, பட் அவரோட முடிஞ்சிருச்சு ப்ரோ, அவ்வளவுதான். மெட்ராஸ் கூட பாருங்க, ஓகே சுமாரா தான் இருக்கும், பட் அவரோட பீக் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். பாப்போம். இன்னும் எனக்கு மதராசி மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. இருந்தாரு நம்ம சைல்ட்ஹுட்ல பொற்காலமா கொடுத்தவர் அவரு. என்ன ப்ரோ நீங்க சிக்கந்தர் பார்த்துட்டு சொல்றீங்க? என்ன எனக்கு வந்து புரியல. சரி, காலையில இருந்து நிறைய பேர் அதுக்கு ஃபில்டர் போட்டே இருந்தாங்க. இது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, சல்மான் கான் உயிருக்கு த்ரெட்டு, இந்த மாதிரி. சரி நம்மளும் அதுல ஏறிக்கிற வேண்டியது அதே பஸ்ல. ஆமாங்க, இல்லன்னா படம் நல்லா எடுக்கலன்னு ஒருத்தன் ஒத்துக்க மாட்டான். அவரு ஸ்பைடர் பார்த்தோன்னே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னன்னா முருகதாசா அதுல இருந்து அவருக்கு வந்து சர்க்கார் கூட அந்த ஒரு ஸ்டோரி ஃபார் பெட்டரா இருக்கும். இல்ல ஆக்சுவலா இப்ப அந்த ஸ்பைடர் வந்து நீங்க முருகதாஸ் படம் ரீசெண்ட் படங்களை கம்பேர் பண்ணீங்கன்னா ஸ்பைடர் வந்து எவ்வளவோ பெட்டரா தெரியும் உங்களுக்கு. படமே வந்து அது ரைட்டிங்னாச்சும் கொஞ்சம் இருக்கும். 2-3 போர்ஷனை தவிர அந்த படத்துல ரைட்டிங்னு ஒண்ணு இருக்கும். இப்ப பாக்குறதுல ரைட்டிங் அதாவது முருகதாஸ்
மற்ற படத்துல முருகாஸ் எடுத்தாரான்னு கேட்க வச்சுருவாரு பாருங்க. அந்த அளவுக்கு எப்படி நம்ம சங்கரை திட்டிட்டு இருக்கோமோ அது மாதிரி முருகாசை வந்து திட்ட வேண்டிய காலமும் வந்துடும் போல இருக்கு. பாப்போம். இதை எனக்கு தெரிஞ்சு அனிருத்தும் சிவகார்த்தியும் காப்பாற்றி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அது போக கேஸ்டிங் பயங்கரமா இருக்கும். ஒரு படம் வந்து டெக்னிக்கல் டீமாவும் அந்த நடிகர்கள் தேர்வும் பர்ஃபெக்டா இருந்தாலே படம் ஓரளவுக்கு நம்ம ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கும். அப்படி அதுல வந்து விஜய் மேனன், ஒரு சைடு விஜய் ஜம்வால், ஒரு சைடு வந்து இன்னொரு நடிகர் மறந்துட்டேனே நல்ல ஆக்டர் அந்த படத்துல. அதுக்கு போக வந்து ருக்மிணி வசந்த், இப்படி வந்து ருக்மிணி வசந்த விட்டுட்டீங்க. அது போக ருக்மிணி வசந்த், இன்னொரு பேர் யாரு, விக்ராந்த். அபீரை விட்டுருங்க. எனக்கு கிங் ஆஃப் கோத்தா பார்த்துட்டு எனக்கு அவரை வந்து அப்செட் ஆகிட்டேன். என்னன்னா சில பேருக்கு வந்து ஒரு சில படங்கள் தான் வந்து அந்த லுக்ல வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிப்பீட் தான் பண்ண போறாங்க. நடுவில் ஒரு படம் பண்ணாரு, வெள்ளை ரோஜாக்கள் சிவப்பு ரோஜாக்கள் ஒரு படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு பர்த் மார்க்னு ஒரு படம் பண்ணாரு. இது எல்லாமே ரிப்பீட். ஒரு நம்ம கேரக்டர் இதெல்லாம் நாங்களே பார்த்தது இல்ல. எங்கன்னு இந்த படம் எல்லாம் பார்த்தேன். ரிலீஸ் ஆச்சுங்க படம். அந்த படத்துல குரூப்ல வர வேணாம் கொடுங்க. சரி விடுங்க. ரோடுன்னு ஒரு படம் பண்ணாருல ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, ரோடுன்னு அவர் நிறையா பண்ணிட்டாரு. அது நிறையா பண்ணி மாட்டியாச்சு நடுவ. அதனால அது அவர் மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. மற்றபடி மற்ற விஜய் மேனன் ஒரு சைடு எடுத்துங்க, ரொம்ப தமிழுக்கு வராரு, விஜய் ஜம்வால், இவர் விக்ராந்த், கேஸ்டிங் பயங்கரமா இருக்கு. அது போக அனிருத்து சிவகார்த்திகேயன் இருக்குங்க. டெக்னிக்கல் டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது போதும். அதுக்கு மேல முருகாஸ் உண்மையாலுமே கம்பேக் கொடுக்குறாரா இல்லையா அந்த ரைட்டிங்ல தெரிஞ்சது. நடுவில் அவன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நடுவில் திடீர்னு சல்மான் கான் படம் போனார். அதுதான் இப்போ பிரச்சனை. அந்த படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே சல்மான் கானுக்கு போயிட்டு அது ஒரு 2 கவனம் செலுத்திட்டு அதுல போயிட்டு இதுல போயிட்டு அதுல வந்து இப்போ கொஞ்சம் டைம் இருக்கு. அவருக்கு இன்னும் படத்தை ஷூட் பண்ண வேண்டியது கொஞ்சம் இருக்குங்கிறாங்க. டைம் இருக்கு. டைம் எடுத்து கொஞ்சம் அவசரப்படாம பார்த்து பர்ஃபெக்டா செதுக்கி ஏதாவது ஒரு கம்பேக் கொடுத்தாருன்னா அடுத்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 2 படம் ஏதாவது பண்ணலாம். இல்லைன்னா அவ்வளோதான், இதோட முடிச்சு விட்டு போயிட்டீங்க அவ்வளோதான். ஏன்னா இந்த படத்துலேயே டைலாக் வச்சிருக்காங்களா பார்ப்போம். இல்லைங்க, ஏகே கூட ஏதோ படம் லைன்அப்ல இருக்குங்க, முருகாசும் இருக்காருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்து ஏங்க நீங்க வேற அதெல்லாம் ரொம்ப வருஷம் படிக்க. விக்ரம் தான் பேசினாரு. விக்ரம் தான் இப்போ பண்றதா இருந்துச்சு. இந்த படம் விக்ரம் பண்ண வேண்டிய படமா இருந்து அதுக்கப்புறம் விக்ரம் படத்திலே லேட் ஆனாலும் திடீர்னு சிவகார்த்திகேயன் படம் வாய்ப்பு கிடைச்சா டக்குனு சிவகார்த்திகேயன் போயிட்டாரு. இப்ப திரும்ப அந்த விக்ரம் வந்து படம் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, இது எம்புரான் வந்து ரீசென்சார் ஆயிருக்கு. 2 minutes 8 seconds ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வில்லனோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது இப்போ நியூஸாக வந்துச்சு. சொன்னேன். யாராவது இது வந்து மோஸ்ட் லைக்லி ஃப்ரம் வெட்னஸ்டே கெஸ். நாளைக்கு நாளான்னைக்கு அன்கட் வெர்ஷன் வரும். வெட்னஸ்டேலேருந்து இது வரும்னு நினைக்கிறேன், கட் வெர்ஷன் வரும்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, அந்த கன்னடா டீசர் பாத்தீங்களா? 45 ப்ரோ. இல்ல, அவங்க ஜெயிலர் டேட் அவங்க லாக் பண்ணிட்டாங்க தைரியமா. இவங்க என்ன பண்ணல. என்ன படம் இல்ல, என்ன டேட் இதே படம் கன்னடா படம் சிவராஜ்குமார் 45. இல்ல நான் பார்க்கல, டீசர் பார்க்கல. லிங்க் அனுப்பிச்சு விடுங்க, நான் பார்க்கவே இல்லை. இருந்தாலும் அந்த யூன்னு ஒரு படம் எடுத்தாரு, அது ஞாபகம் இருக்கு கொஞ்சம். அனுப்பிச்சுடுங்க, நான் பார்க்குறேன். பரணி ப்ரோ ஷேர் பண்ணிருங்க அவருக்கு. தமிழ் டீசரே விட்டுருக்காங்க. ஆமா தமிழ் டீசரே விட்டுருக்காங்க. ஓகே, நான் கன்னடா தான் பார்த்தேன், அவருக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஏப்ரல் 4 பெருசா படம் இல்லை போல. அன்னைக்கு டெஸ்ட் எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் கழுவி ஊத்துறாங்க. நிறைய ப்ளூடிக் ஐடிஸ்லாம். பிரகாஷ் ப்ரோ அவருக்கு இஷ்டப்படலாம். எனக்கு என்னமோ அது நல்லா இருக்கும்னு தோணுது. டெஸ்ட் பார்ப்போம். எனக்கும் வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு டீசென்ட் ஃபிலிமா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அது ஏன் இது பண்றாங்கன்னு தெரியல. பட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகட்டும் நெட்ஃபிளிக்ஸ்ல, அதுக்கப்புறம் ஒப்பீனியன் சொல்லிக்கலாம். நான் அமைதியா விட்டுட்டேன். டைரக்டர் இதுக்கு முன்னாடி என்ன எடுத்திருக்காரு? அவர் ப்ரொடியூசரா இருந்தவர் சசிகாந்த். இப்பதான் ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர். அவர் விக்ரம் வேதா, தமிழ் படம், இந்த மாதிரி படங்களை தயாரிச்சவர். அவர் ஒய்நாட் சசிகாந்த். அவர் தான் அந்த படத்துக்கு டைரக்டரா மாதிரி இருக்கிறாரு. அது அந்த ட்ரைலருக்கு நிறைய காரணம் இருக்கு எனக்கு பிடிக்காததுக்கு. ஏன் பிடிக்கலன்னு அதை பற்றி நிறைய நெகட்டிவா பேசுவாங்க. வரட்டு வந்ததுக்கப்புறம் படம் பார்த்துட்டே சொல்லுவோம், நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு படம் பார்த்து சொல்லுவோம். பட் ட்ரைலர் பிடிக்காததுக்கு பல காரணங்கள் இருக்கு. ட்ரைலரே எனக்கு ஒரு முக்கியமா வந்து நயன்தாராக்கு ஒரு போர்ஷன் வைக்கிறாங்க ரீசனு. அதெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ். இப்போ இந்த அது சமீப காலமா நான் வந்து அதிகமா அதை பாக்குறேன். எல்லா படத்தையும் சும்மா போட்டு குழந்தை இல்ல
அதனால அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதை உருவாக்கிட்டே இருக்காங்க. ரீசெண்டாக நான் அதிக படங்கள்ல பார்த்துட்டேன் அதை. அது என்னமோ அது ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் சமூகத்தில் வந்து எல்லாரும் கிரியேட் பண்ற மாதிரியே இருக்கு. படங்கள்ல அதிகமாக காமிச்சு அது ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான் காமிச்சாலும் அது போட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஒவ்வொரு படத்துலயும் அதை கொண்டு வர மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து கதைக்கு தேவைப்படுதா இல்லையான்னு இவங்க பார்க்க மாட்டாங்க. போட்டு அந்த ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணணும், அந்த ஹீரோ சைடில் ஒரு டென்ஷன் தேவை, அந்த டென்ஷனுக்கு இது ஒரு ரீசனாக இருக்கணும்னு வைக்கிறாங்கிற மாதிரி தெரிஞ்சு இருந்தாலும் படம் பார்த்துட்டு அதை பற்றி பேசிக்கலாம். இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. பட் அதெல்லாம் அப்புறமேட்டு பேசுவோம், நம்ம சொல்லுவோம். என்ன படம் பார்த்துட்டு சொல்லுவோம் அதை. ஜிபியு ட்ரைலர் என்னைக்கு வருதுங்க? ஹலோ, 3ஆம் தேதி வரும்னு தகவல். பார்ப்போம் ப்ரோ. அடுத்து என்னன்னா அப்டேட் வரும் ட்ரெய்லரு பண்ணலாமா? அதான் அவங்க சொல்லியிருக்கிறது 3 சிங்கிள் முன்னாடி வருங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு ட்ரெய்லரு இப்போ 2 சிங்கிள் வந்துருச்சு. இன்னும் ஒரு சிங்கிள் ஒரு ட்ரெய்லர் பேலன்ஸ் இருக்கு. இந்த 2 அப்டேட் தான் இனிமேல் ஃபைனல் அப்டேட் நினைக்கிறேன். அவ்வளோதான். 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரும் போல அடுத்த சிங்கிள். எப்போ ப்ரோ அட்வான்ஸ் புக்கிங் அவர் நாளைக்கு 31ஆம் தேதி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கு ராகுல் நாளைக்கு ஒரு ட்வீட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒரு அட்வான்ஸ் புக்கிங்லாம் ஒரு 5-6 அந்த டைம்ல விட்டுடலாம் ப்ரோ. ப்ரோ ஏதாவது ஃப்ரீ ஈவென்ட் ஏதாவது சென்னை இந்த மாதிரி ஏதாவது இடத்துல இருக்கா? ப்ரோ 10 நாள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்களே ப்ரோ, 10 நாள் முன்னாடியே ஓபன் பண்றாங்க அப்படின்னு. அதுதான் நாளைக்கு அந்த ராகுல் தான் அப்டேட் பண்ணுவாருங்கிற. நாளைக்கு அதை அப்டேட் பண்ணுவார். ப்ரோ அதர் ஸ்டேட்ல எல்லாம் இயர்லியா போடுவாங்களா? கேரளால கண்டிப்பா பரணி சொன்ன மாதிரி 4 மணியோ அல்லது 6 மணியோ வாய்ப்பு இருக்கு. ஆந்திரால வந்து 7 மணி. எதுங்க? பூனே ஏங்க அங்க நார்மல் ஷோ போடுறாங்கன்னு கேளுங்க. நான் எங்கலாம் ஏர்லி மார்னிங் ஷோ போடுறீங்களான்னு கேக்குறீங்க. இப்போ நார்மல் ஷோ எத்தனை நம்ம 9 மணினா அங்க 11 மணிக்கு ஷோ போடுவாங்க, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ 10 அன்னைக்கு அங்க இருப்போம் ப்ரோ, மாத்திக்கிட்டேன் வேலையில. அதான் 10:30 அங்க ஷோ ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். அதிகபட்சம் அது மாதிரி தான் வரும். ஏன்னா 10:30 நினைக்கிறேன். தமிழ்ல வரும்ல? ஏற்கனவே ஒரு 2-3 படம் தமிழ்ல அங்க வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அஜித் படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் வெர்ஷன். ஒரு ஷோ 2 ஷோ போடுவாங்க. ஒரு ஷோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு போன வாட்டி அப்படிதான் ஏதோ புனேல வந்து ரீசெண்டாக எல்லா படமும் ஒவ்வொரு ஷோ போடுறாங்க அங்கே. அது மாதிரி ஒரு ஷோ தமிழ் வெர்ஷன் வரும், மற்றபடி எல்லாமே ஹிந்தி வெர்ஷன் தான் வரும். இந்த படம் ஹிந்தியில் ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணுறாங்க, ஹிந்தி வெர்ஷன் வரும். என்ன இப்போ அதுதான் ஒரு பெரும் பயம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் படம் சிக்கந்தர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹெச்டி வந்துருச்சு, இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லோட வந்துருச்சு. இன்னைக்கு தான் படமே ரிலீஸ். பெரும் பிரச்சனை. ஏன்னா ஹிந்தியில் இப்போலாம் வந்து இதை வந்து ஒரு மொரட்டு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. உதாரணமாக இந்த என்ன லூசிஃபர் 2 இருக்குல்ல, எம்பரான், அதுவும் ரிலீஸ் அன்னைக்கு ஹெச்டி வந்துருச்சுன்னு தகவல். அது எப்படி என்ன பிரிண்ட் என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் என்னன்னா இது மாதிரி ஒரு சென்சார்லாம் ஆகுது, படம் ரீசென்சார் ஆயிருக்குங்கிறாங்க. இப்போ அந்த வெர்ஷனில் ஃபுல் வெர்ஷன் கண்டிப்பாக இருக்கும்ல பரணி. இப்போ அதெல்லாம் அவங்க எப்படி நீக்கம் பண்ணுவாங்க? அது எப்படி படம் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க, அதில் பார்த்துருவாங்க. அந்த வெர்ஷன் பார்க்கணும், டெலிட்டட் பார்க்கணும். முன்னாடியே சவால் விட்டாங்களாம், 3 நாளைக்கு முன்னாடி சவால் விட்டு பண்ணியிருக்காங்க. இல்லை இதான் அதான் எனக்கு ரிலீஸ் பண்றோம்னு தான் சொன்னாங்களே தவிர சவால் விட்ட மாதிரி எனக்கு தெரியல. இல்லை அது எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒன்னே தான், இந்திய சினிமா துறைக்கே மிக பெரும் ஒரு ஆபத்தா இருக்க போகுது. இவங்க ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ்லாம் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு நாள் சொன்னோம், ஒரு நடவடிக்கை முன்னாடி எடுத்தாங்க. அதனால வந்து 3 விசிடி குறைஞ்சிச்சு. அப்படியே வந்து இந்த ரொம்ப நாள் ஆச்சு, இந்த 3 வாரம் கழிச்சு தான் வந்து நல்ல பிரிண்ட் வந்துட்டு இருந்துச்சு. அதனால வந்து 3 வாரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் படங்கள் போயிட்டு இருந்துச்சு. இப்போலாம் வந்து ஒரு ஷோ ஒரு நாள் அதாவது இப்போ ஒரு வாரம் போயிட்டு இருந்துச்சு, அப்புறம் 4 நாள் போயிட்டு இருந்துச்சு, 3 நாள் போயிட்டு இருந்துச்சு, அப்புறம் 2 நாள் போயிட்டு இருந்துச்சு, அப்புறம் நாள் வந்துச்சு ஈவினிங் ஷோ. அப்போ ஒரு நாள் கூட இல்லாமல் ஒரு ஷோ கூட வரலங்க. தமிழ்நாட்டில் ஷோவே வரல, ஆனால் ஹெச்டி பிரிண்ட் ஃபுல்லாக வருதுன்னா எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் இல்லை, பெரும்பாலான மாநிலங்களில் ஷோ ரிலீஸ் ஷோவே வரல. காலையில் ஏஞ்சோடனே ஃபர்ஸ்ட் அப்டேட்டே 6:30 7 மணிக்கெல்லாம் வந்து தகவல் வருது. இது மாதிரி ஃபுல் ஹெச்டி வித் இங்கிலீஷ் அப்டேட்ல. அதுதான் ஷாக்கிங். தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூஷனு, ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை. அது பின்ன இந்தியா பூரா, ஒரு ஸ்டேட்ல இல்லை, இந்தியா பூரா சேர்ந்து இது நடவடிக்கை எடுக்கலன்னா கிட்டத்தட்ட இது நார்த் இந்தியாவில் ஒரு நடந்துட்டு இருக்கு, ஒரு மோசமான குடிசை தொழில் நடந்துட்டு இருக்கு. அது வந்து இப்போ வந்து பல ஆயிரம் கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த பிசினஸ் ரொம்ப மோசமான பிசினஸ். அந்த மோசமான பிசினஸ் மாறிட்டு இருக்கு. ஆனால் இப்போ அதை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு தப்பை வந்து அது தப்பே இல்லைங்கிற அளவு கொண்டு வந்துட்டாங்க நார்த் இந்தியாவில். இப்போ இன்னைக்கு கூட ஒரு 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 பெரிய மிகப்பெரிய த்ரெட்டு பார்த்தேன். அது த்ரெட் வந்து மிகப்பெரிய த்ரெட்டா மாறிடுச்சு. அது வந்து ரொம்ப ஆபத்து.
எப்படிலாம் ஏமாத்துறதுக்கு எவ்வளவு பெரிய வல்கரான விஷயங்கள்லாம் செய்யறாங்கன்னு. அது அந்த மாதிரி சினிமாவும் மாறிடும் டோட்டலா. ஒரு சொல்லி டோட்டல் ஹெச்டி வந்துடும். அது இவங்களாம் எப்போ புரிஞ்சு எப்போ போய் அதாவது எப்போ கண் முழிக்க போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயம் கிளாரிஃபை மட்டும் பண்ணிக்கிறேன் பிரகாஷ். நான் அது ஹெச்டிஎஸ்டின்னு சொல்லாதீங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அது தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம வந்து ஜென்ரல் டேர்மாக வந்து தேட்டர் பிரிண்ட்னே சொல்லிடலாம். இல்ல அது ப்ரீ ஹெச்டி, அது ப்ரீ ஹெச்டிம்பாங்க. நமக்கு தேட்டர் பிரிண்ட்னு சொல்றோம்ல, ஹெச்டி மாதிரி தானே இருக்கு. அதுதான் நான் டோட்டலாவே அவங்க ப்ரீ ஹெச்டி தானே போடுறாங்க. அது வந்து ஹெச்டின்றது ஒரிஜினல் ஹெச்டி, அது வேற. ஸோ இப்படி வரப்ப அது மிஸ் இன்டரப்ட் ஆயிருமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதனால நம்ம தேட்டர் பிரிண்ட் அந்த ஒரு இதுலயே போயிடலாம். லீக்டு வெர்ஷன் சொல்லிட்டு போகணும், அவ்வளவுதான். லீக்டு வெர்ஷன் எப்படி டெக்னிக்கல் வேர்டு போட்டா என்ன வெர்ஷன்னாலுமே வந்து இப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்ல தனியா வந்து படமே ஃபுல் ஹெச்டியில் ஒரிஜினல் ஹெச்டியில் அவங்க லீக் பண்றாங்க. ஸோ அதனால வந்து அதுவுமே வந்து இதாகும். இப்போ வந்து நம்ம அசால்ட்டா சொல்லிடலாம் இப்போ வந்து ஹெச்டி லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னு நினச்சிக்குவாங்க, இப்போ நிறைய ஃபிலிம்ஸ் ஹெச்டி லீக் ஆகுதுன்னா ஒரிஜினல் ஹெச்டியே லீக் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதனால சொன்னேன். பர்னி இப்ப டெக்னிக்கல் வேர்டு இப்ப நம்ம வந்து சொல்றதுனால ஒண்ணு நம்ம சொல்றது என்னன்னா, இன்னைக்கு திரைத்துறையினர் ஒன்னா சேர்ந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை பாதுகாக்கணும், அந்த பிரச்சனையை தீர்த்து அவங்க அடுத்த விஷயம் வரணும். நம்ம டெக்னிக்கல் வேர்டு இப்ப வேர்டிங் தான் ரொம்ப முக்கியமா. இப்ப இதுல இந்தியால முதல்வர் சொல்ற மாதிரி இங்கிலீஷ்லாம் பேச, சட்டத்தெல்லாம் பேசாத, என்ன நடக்குமோ நடக்காது அவ்வளவுதான் நம்ம பேசுறது. நம்ம டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணி இப்ப இன்னைக்கு வந்து சட்டத்துல எழுத போறாங்களா, கெசட்ல பதிவாக போதா? நமக்கு வேர்டிங் முக்கியம் இல்ல, என்ன சொல்ல கண்டென்ட் முக்கியம். பர்னி இல்ல நீங்க வேற யார்கிட்ட சொல்றதுன்னா ஓகே, பட் ஆனா ஒரு பப்ளிக் ஃபோரம் சொல்றப்போ கொஞ்சம் யூஸ் பண்றது நல்லது. நீங்க ஒண்ணு நீங்க சும்மா சொல்ற கான்செப்டும் புரிய மாட்டேங்குது. இது வந்து இவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்களா ப்ரொடக்ஷன் டீம்? ஏன்னா படம் நல்லா இல்ல தெரிஞ்சு போயிட்டு இப்படியாவது விட்டுட்டு நான் கேட்டா வெளில வந்துச்சு ஃபுல் ஹெச்டி வந்துருச்சு அதெல்லாம் படம் உள்ளன்னு ஏதாவது சொல்லுவாங்களா? எக்ஸாம்பிள் நான் கேட்கறேன். ஏங்க இல்ல இதெல்லாம் வந்து தான் விட்டு தானே கொளுத்தி தானியா பண்ணுவானா? ஏங்க ஹிந்தி பெல்ட்ல பணியா நடந்துட்டு இருக்கு. ஏங்க நீங்க அது ரொம்ப அது ஒரு கொடூரமான பணியா நடந்துட்டு இருக்கு. கோடிக்கணக்கில் யாராவது லாஸ் ஆகி உட்காருவாங்களா லீக் பண்ணி? இல்ல அப்புறம் தேட்டர் பிரிண்ட் எல்லா படத்துக்கும் தானங்க வருது. இப்ப நீங்க என்ன சிக்கந்தருக்கு தான் சொல்றீங்க, அதே நாள் தான் எல்லா தமிழ் படத்துக்கும் தான் வந்துருது தேட்டர் பிரிண்ட் இல்ல? தேட்டர் பிரிண்ட் வரது இல்லைங்க பிரதர். தேட்டர் பிரிண்ட் இப்ப நீங்க சைட்ல வந்து படம் பார்த்துட்டு ஊய் கத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு படம் பார்க்கறது அது வேற விஷயம். இது எப்படின்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு படம் வந்து ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு படம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதுல ஒரு 90% 80% இருந்தா எப்படி இருக்கும், ஒரு குவாலிட்டி எந்த இதுவும் இல்லாம லைன் தியேட்டர்ல வர ஆடியோ மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியா பயங்கரமான குவாலிட்டி ஆடியோ மட்டும் மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி போட்டு விட்டாங்க அப்படின்னா நீங்க தியேட்டர் போக வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு நீங்க விடுறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது இண்டஸ்ட்ரிக்கே ஆபத்து. அது எப்படி எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியா விட்டா இப்படிதான் கேம் சேஞ்சர் படம் வந்துச்சு. கேம் சேஞ்சர் படம் வந்து படம் அங்க வந்து அவங்க எத்தனை மணிக்கு விட்டாங்கன்னு தெரியல. இங்க காலையில படம் வந்துருச்சு. இப்போ லூசிஃபர் 2 வந்து மதியானம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மதியானமா காலையிலன்னு தெரியல, அது பர்னிக்கு தெரியும். இப்போ இந்த படம் வந்து எனக்கு காலையில ஏன்ச்சுன்னு முதல் மெசேஜ் அப்படிதான். படமே வரல, படம் வர்றதுக்கு முன்னாடி பிரிண்ட் வந்துருச்சு. இது என்ன வகையில வரும்னு தெரியல. ப்ரோ இது குட் பை ஹிந்திலாம் ஹிந்தியே தேவையில்ல ப்ரோ. அங்க வர்ற இதுவும் தேவையில்ல, படம் அங்க ரிலீஸ் ஆகவே தேவையில்ல. இதேதான் இன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. அங்க ஒன்றும் பெருசா ப்ரொமோஷன்லாம் பண்ண போறது கிடையாது. அதனால அங்க வர்ற இன்கம் தேவையில்ல, படத்தையே ஹிந்தியை கட் பண்ணிட்டு மற்ற இதில் ரிலீஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலா வந்து போன இது எனக்கு எது ஐயோ ப்ரோ ஒரு நாள் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும் ப்ரோ, நான் அங்கதான் ப்ரோ பாத்துக்கிறேன். வேணாங்க, நீங்க வேணா ஒரு கூட பார்த்து டிராவல் பண்ணி கூட பாத்துக்கோங்க. ஆக்சுவலா விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் டே ஹிந்தில ரிலீஸ் ஆச்சா? ஹிந்தி வெர்ஷன் எனக்கு அது டவுட்டா இருக்கு. இப்போ இல்ல ஹிந்தி ரிலீஸ் ஆகல நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வரல ப்ரோ, சிக்கந்தர் அளவுக்கு வரல. சிக்கந்தர் அளவுக்கு இல்லைங்க. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க வந்து அந்த தியேட்டர் பிரிண்ட் ரிலீஸ் பண்ணப்போ வித் ஹிந்தி ஆடியோ தான் ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு அது அப்பவே டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஹிந்தி வெர்ஷன் அந்த டைம் பெருசாக இல்லைன்னு சொன்னாங்க. பட் ஆனால் சில பேர் ரிலீஸ் ஆகியிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுவே எனக்கு எப்படி அது இதாச்சுன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அதுவுமே எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக 12 days 11 days நினைக்கிறேன். 11 daysல ஹெச்டி வந்துருச்சு விடாமுயற்சி. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த ஹிந்தி தான். அப்படி இருந்தா பிரச்சனை இல்லைங்க. ஒரு வாரம் கழிச்சு வந்து அப்ப எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாருமே படம் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி இந்த மாதிரி போறவங்க தான் உண்டு, அதுல பார்க்கணும்னு பாக்குறவங்க தான் உண்டு. ஆனா டே ஃபர்ஸ்டே வராலும் ரொம்ப அநியாயம் இல்லங்க. டே ஃபர்ஸ்ட் வர்றது தியேட்டர் பிரிண்ட், நான் சொல்றது ஹெச்டி ஒரிஜினல் ஹெச்டி. இல்ல இதுவும் ஹெச்டி தான் சொல்றாங்களே சிக்கந்தர். இல்ல இது வந்து தியேட்டர் பிரிண்ட்.
ஓகே 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 ப்ரோ. ஆனா அது என்னன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு, அதுதான் பிரச்சனை. நான் அதனாலதான் நானும் கேட்டேன் ப்ரொடக்ஷன் ஏதாவது ஃபன் பண்றாங்களா அப்படின்னு. தெரியல. எபிசோடு செம்ம பண்ணு ப்ரோ. நேத்து எபிசோடு செம்ம ட்ரோல் மெட்டீரியல். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட அதை பத்தி பேசினாங்க. நேத்து லாஜிக்கா கேட்டிருந்தாங்கல்ல, என்னங்க இவ்வளவு லாஜிக்கா கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு. எனக்கு ஒரு லாஜிக்கல் கேள்வி, அவ்வளவு பேர் தூத்தது விக்ரமுக்கு திண்ணீர் மட்டும் அறியவே மாட்டுது. ஏன்னா இப்படி நேத்து கேள்வியெல்லாம் இப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. செம்ம பண்ணு நேத்து. ரெக்கார்டிங் கேட்டாதான் தெரியும். பிரகாஷ் ப்ரோ, எல்லாம் சொன்னீங்க, படத்துல முக்கியமான ரெஃபரன்ஸ் விட்டீங்களா ப்ரோ? என்ன ரெஃபரன்ஸ்? எல்லாருக்குமே தெரியலையா? விஷாலோட ரெஃபரன்ஸ் விட்டுட்டீங்களே, சாப்பிடுறப்ப வருமே ரெஃபரன்ஸ். அதுதாங்க அத ஃபர்ஸ்டே பேசி முடிச்சாச்சேங்க. இல்ல, நான் லேட்டா தான் வந்தேன், எனக்கு தெரியல. இல்ல அது விவேகம்ல அஜித்தே பண்ண ரெஃபரன்ஸ் தான் ப்ரோ. ப்ரோ அதுவா இருந்தாலும் அந்த டைம்ல அது வந்து அது ரெஃபரன்ஸா இருந்தாலும் இது விஷால் என்ன பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ட்ரோலா மாறுனுச்சு. அதை அப்படியே பாட்டுல எடுத்துட்டு வந்துட்டாரு. இல்ல அவங்க இப்போ வந்து விவேகம்ல தான் ஸ்டிக் ஆன் ஆகுறாங்க எல்லாரும். இல்லைங்க, ஒரு மார்க் ஆண்டனிக்காக நன்றி காட்டுறாரு. விஷால் ரெஃபரன்ஸ் தான் அது. ஐயோ, அப்படின்னா மார்க் ஆண்டனில இருந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சிருக்கலாமே. அதனாலதான் விஷால் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. சும்மா ஏதாவது சொல்லக்கூடாது. மார்க் ஆண்டனி தான் அவருக்கு அந்த அனிமேஷன் பயங்கரங்க, த்ரோன் மாதிரியே. அதெல்லாம் பரணி ப்ரோ, நீங்க எங்க படம் பார்க்க போறீங்க? ஜிபியோ அதான் பிரீமியர் ஷோ இல்லன்னுட்டாங்க தமிழ்நாட்டுல. ஐ மீன் ஆல்மோஸ்ட் இல்ல. அதான் இது இல்ல, அதனால கேரளா தான். நாங்க எங்க போறதுனே தெரியாம வரோம். இந்த பக்கம் லாஸ்ட் டைம் போன மாதிரி கர்நாடகா போலாமா இல்லாட்டி கேரளா பார்டர் போலாமான்றோம், பாப்போம். இல்ல தெலுங்கு அந்த நகரியா அங்க இருக்கும்ல உங்களுக்கு 4am ஷோ இல்ல 6am ஷோ. இல்ல, இப்போ நம்ம நாமக்கல்ல இருக்கோம். இங்க லாஸ்ட் டைம் கர்நாடகா போய் பார்த்ததுக்கு விடாம இருந்துச்சுல. நீங்க நாமக்கலா? சூப்பர். ஓகே, அதான் கர்நாடகா இல்லைன்னா இதுதான். அங்க கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கும்ல ப்ரோ. கர்நாடகா லாஸ்ட் டைம் செலிப்ரேஷன் சூப்பரா இருக்கும் ப்ரோ. தமிழ் படம் மாதிரியே செலிப்ரேஷன் நல்லா இருக்கும் பெங்களூர்ல அஜித் படத்துக்கு அப்படின்றப்ப அங்கேயே போய் பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நல்ல செலிப்ரேஷனை விடாம வச்சுக்கலாம். சூப்பர் ப்ரோ. சரி, ஓகே பிரகாஷ்ண்ணா, வேற எதுவும் இல்லைன்னா முடிச்சிடலாமா? இருக்காரான்னு தெரியல. ஒரு இருக்கேன். யாரும் எதுவும் பேசுறாங்களா பார்ப்போம், கண்டென்ட் இருக்கா பார்ப்போம், இல்லைன்னா முடிஞ்சிக்க வேண்டியதான், அவ்வளோதான். கேக்குதா? கேக்கு சுபாஷ் பர சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லியிருந்தீங்களே இப்ப இந்த லீக் வீடியோஸ் அதெல்லாம் பிரச்சனை வருதுன்ட்டு. சொல்லுங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்ப நீங்க அதை மட்டும் சொல்றீங்க, தியேட்டர்ல நடக்கிற அட்டூழியத்தெல்லாம் ஏன் சொல்ல மாட்டீங்க? நானும் திருச்சி தான், உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இல்லங்க, நான் சொல்றேன் தியேட்டர் அக்யூரியம் நடக்குதுங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக ஒருத்தன் திருடன் போய் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. இல்ல தியேட்டருங்க அவன் இவங்க பண்றது தப்பு தான். இல்லைன்னு சொல்ல, உதாரணமா நீங்க சரி சொல்லி முடியும், நான் பேசி முடிச்சேன். இப்ப தியேட்டர்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் வெளியே வருது பிரிண்ட். இவங்க ஃபர்ஸ்ட் அதை கண்ட்ரோல் பண்ணணும், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இப்ப நீங்க எல்ஏ சினிமாஸ்ல தானே பாப்பீங்க. நான் இப்போ ரீசெண்டா ஒரு படத்துக்கு போனேன், டிராகனுக்கு. நான் வந்து ஒரு 6am ஷோ, 6th ஈவினிங் ஷோக்கு நான் மார்னிங்கே டவுன்ல இருந்ததுனால டிக்கெட் வாங்க போறேன், தரமாட்டேன்றான். என்னடான்னு கேட்டா ஆன்லைன்ல புக் பண்ணுன்றான். இது என்ன விஷயம்? இது அவனுக்கு ஆன்லைன்ல கமிஷன் வருதுன்னா நான் ஆன்லைன்ல தான் புக் பண்ணணுமா? இந்த மாதிரி நிறைய தடவை நடக்குது. இல்ல இது வந்து இப்ப நான் நிறைய இதை நானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். நானே வந்து அவங்க நேரடியா மேனேஜர்ட்டையும் கேட்டிருக்கேன். நான் அதுக்கப்புறம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நான் நம்ம ஸ்பேஸ்லயும் பேசியிருக்கேன். நான் தேட்டருக்கு இப்ப போறதும் கிடையாது. இப்ப நான் அதிகமா வந்து எப்படின்னா மெகா ஸ்டார் ரொம்ப இப்ப கூட இந்த படத்தை ரொம்ப தான் போறேன். இன்னொன்னு எதனால நான் போறேன்னு சொல்ல போறது இல்லைன்னு சொல்லுவேன். இப்ப எப்பனா அவன் வரும்போது 70 ரூபாய் டிக்கெட்டுக்கு வந்தான். யார் எல்ஏ சினிமாஸ் மற்ற தேட்டர்ல 130 ரூபா இருக்கும் போது அவன் 70 ரூபாய்க்கு வந்தான். ஆனா மற்ற தேட்டர் இன்னும் 130 ரூபா தான் நிக்குது. இவன் வந்து 190 210க்கு போயிட்டான். 190 210 அப்படி போயிட்டான். அதிகபட்சம் 100, அதாவது குறைஞ்சபட்சம் 170ங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டான். சின்ன படங்களுக்கு போது கொண்டு இப்போ புதுசா ஒரு நடிகர் வந்தாலும் அந்த படத்துக்கு 170ன்னு வந்துட்டான். அதுலயே நான் வந்து அந்த தேட்டர் முழுசா ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஊர்ல இத்தனை தேட்டர் இருக்கும்போது
130 டிக்கெட் கிடைக்கும் போது நம்ம எதுக்கு தேவையில்லாம 190 கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், தேட்டரே ஸ்கிப் பண்ணிட்டேன். அது மாதிரி நம்ம தேட்டர் ஸ்கிப் பண்ணா மட்டும்தான் இவங்க வந்து இது பண்ண முடியும். இன்னொன்னு அதுக்கு மேல இப்ப வந்து நிறைய அநியாயம் நடக்குது. இந்த ஒரு அநியாயம் மட்டும் இல்ல, நீங்க புக்கிங் அநியாயம் சொல்றீங்க, டிக்கெட் தர மாட்டாங்க அது இதுன்னு. அது போக வந்து பார்க்கிங்ல இருந்து எல்லாமே இப்ப ரேட் ஏறி போயிட்டாங்க. பார்க்கிங் 20 ரூபா ஆக்கிட்டான். சரி 20 ஆக்கிட்டாங்க. இல்ல இப்ப அது கூட பிரச்சனை கிடையாது, 20 ரூபா கொடுக்க ரெடி. ஆக்சுவலா இப்ப நான் வந்து அந்த டிராகன் படத்துக்கு தான் போயிருந்தேன். நான் அப்புறம் ஆன்லைன்ல புக் பண்ணி ஆகணும், டிக்கெட் எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு புக் பண்ணியாச்சு. என் பக்கத்துல இருக்கிறவங்க, நானும் என் ஃப்ரெண்டும் புக் பண்ணியிருந்தோம், ஒரே பைக்ல போயிட்டோம். எங்களை பக்கத்துல இருந்த பைக்ல எவனோ ஒருத்தர் இடிச்சிட்டு இண்டிகேட்டரை, அவன் உடஞ்சிருச்சு, இவன் போய் கம்ப்ளைண்ட் பண்றான், இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, அதான் டிக்கெட்ல போட்டிருக்கோமேன்றான். இப்படி இருந்தா ஒருத்தன் எப்படி தேட்டருக்கு வருவான்? இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸே 140 ரூபா தான், 150 ரூபா ஒரு மாசத்துக்கு. ஒருத்தன் அதை விட்டுட்டு உன் தேட்டருக்கு 170 ரூபா கொடுத்து நீ கொடுக்குற, நீ சொல்ற 20 ரூபா பார்க்கிங்கும் கொடுத்து ஒருத்தன் வரானா அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ரெஸ்பெக்டாச்சும் நடத்தணும்ல. இந்த திருச்சிலேயே ஒன்னாவது ஒஸ்ட் தேட்டர் இந்த பிஹேவியர்லன்னா எல்லே தான். முன்னாடி ஒழுங்கா இருந்தானுங்க, இப்ப என்னாச்சுன்னு தெரியல. வேற எவனும் இவன் கொடுக்குற அந்த குவாலிட்டி கொடுக்கலையா இல்லையான்னு கொடுக்க மாட்டானுங்க, அது வேற விஷயம். இதனால இவனுக்கு ரொம்ப தலகணத்துல ஆடுறானுங்க. நம்ம ஸ்பேஸ்லயே ஒரு 2-3 மாசம் முன்னாடி பேசணும், பிவிஆர் வந்து திருச்சியில வந்து தேட்டர் கட்டிட்டு இருந்தாங்க, அது வரவிடாம பண்ணது மோனோபோலி பண்றாங்கன்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் நடந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் பூரா நானே சொல்லியிருக்கிறேன், நானே திட்டிருக்கேன். ஆனா அதுக்காக நம்ம வந்து இண்டஸ்ட்ரியவே அழிக்கிறது, சினிமாங்கிற ஒரு துறையே வந்து பாதிக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம அதை கேட்கும் போது இதை பேசக்கூடாதுல்ல. அது தனி பிரச்சனை, இது தனி பிரச்சனை. அது வந்து சினிமாக்கே ஆபத்து, இது ஆடியன்ஸ் வர வைக்க விடாம சினிமா பிசினஸ் ஒழிக்கிறதுக்கு பின்னாடி ஆபத்து. சரி, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல தியேட்டர் பிரிண்ட்ல வருதுன்ட்டு, நானும் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் தியேட்டர் பிரிண்ட்ல சிடி வாங்கி தான் பாத்துட்டு இருந்தேன். இப்ப என்னை தியேட்டர் பிரிண்ட்ல பார்க்க சொன்னா நான் பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் ஆயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நீஷ் பெர்சன்டேஜ் தான் வந்து தியேட்டர் பிரிண்ட்லயே பாக்குறாங்க. இப்ப கண்டென்ட் ஒழுங்கா இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் படம் ஓடிடும். இவனுங்க எடுக்கிறது ஒரு குப்பை படம். ப்ரொமோஷன்ல ஒண்ணு சொல்றானுங்க, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ஒண்ணு இருக்கு, ட்ரெய்லர் டீசர்ல ஒண்ணு இருக்கு, ப்ரொமோஷன்ல ஒண்ணு சொல்றானுங்க. அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் இப்படி எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு கன்ஸ்டன்ட் இருக்கு, இதெல்லாம் எவனாச்சும் கேட்கறானா? என்ன எடுக்கிறியோ அதை சொல்லு. எதுக்கு ஃபர்ஸ்ட் லுக்னு விடுற, எதுக்கு டீசர்னு விடுற, எதுக்கு ஆடியன்ஸை செட் பண்றதுக்கு? விடாமுயற்சியில் இதே தான் ஆச்சு. படம் மூலம் ஏதோ ஓரளவுக்கு ஒப்பேத்திருப்பாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு மேனேஜபிளா இருந்தது. செகண்ட் ஹாஃப், அதுவும் நான் இங்க கேரளால பார்த்தேன், நான் கேரளால தான் ஒர்க் பண்றேன், கொச்சியில. கேரளால பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்குலாம் கூட வந்து கேரளா பசங்களே ஓகேடா ஏதோ ஒஸ்டா இருக்குன்னு நினைச்சேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஏதோ தேத்திட்டானுங்கடா அப்படின்னு தான் சொன்னா. செகண்ட் ஹாஃப் ஐயோ என்ன கதை, என்ன இது, எதுக்கு இப்படி எடுத்து வச்சிருக்கானுங்க, ஒண்ணுமே புரியல. அட்லீஸ்ட் ஒரு படத்துக்குன்னு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் செட் பண்ணி அதுல ஒர்க் பண்ணாலே பேசிக்கா தப்பிச்சிடலாம். இவனுங்க யார் டார்கெட் ஆடியன்ஸும் தெரியல, எதுக்கு பணம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒருத்தனுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ப்ரொடியூசர் விடுங்க, ஒரு டேரக்டருக்கு அந்த ஒரு நாலேஜ் கூட இருக்காதா, நம்ம யாரோட டார்கெட் ஆடியன்ஸ்ன்ட்டு இப்படியா படம் எடுக்கிறது? இந்த மாதிரி நீங்க வெறும் திருட்டி விசிடி இந்த தியேட்டர் நீங்க உள்ளதுல மிகப்பெரிய பிரச்சனை இப்ப இருக்கிற டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர் ஹீரோஸ் தான். இதே மாதிரி இன்னொரு 5 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு பாலிவுட்ல என்ன நிலைமை அடுத்த 5 வருஷத்துல நமக்கு நடந்துரும். ப்ரோ நீங்க சொல்றது கரெக்டு தான். பட் ஒரு இவங்க தேட்டர் டீசர் ஒன்று கொடுக்குறாங்க, ட்ரெய்லர் கொடுக்குறாங்க, இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாங்க, விடாமுயற்சிலாம் அவங்க சொல்லவே இல்லை. படம் எதிர்பார்த்த வராதுங்க தான் சொன்னாங்க. அப்பயும் தெரிஞ்சு படத்தோட ரிசல்ட்டு மேபி படம் அது தெரியுது, டேரக்டர் வந்து சொதப்பல் தான், விட்டுருங்க அதெல்லாம். நீங்க சொல்றீங்களா தேட்டர்ல இப்ப நான் இண்டிகேட்டர் இடிச்சிட்டேன், அது போய் தேட்டர்ல கேட்டேன், எந்த தேட்டருமே அதை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல நான் இப்ப இண்டிகேட்டர் விட்டுறேங்க. இல்ல எக்ஸாம்பிள் எடுத்துட்டு கார் இது வந்து எனக்கு காரை இது பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது எந்த இடமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதே மாதிரி அது வந்து நீங்க வந்து தேட்டர் நீங்க சொல்ற எளிய இல்லைன்னா மெகாஸ்டார் பாருங்க, மெகாஸ்டார் நல்லா இருக்கும் திருச்சியில. இல்ல இப்ப வேற ஆப்ஷனே இல்ல, அதை விட்டுருங்க. இப்ப நான் சொல்றது, இப்ப நீங்க விடாமுயற்சி சொல்றீங்கல்ல, டேரக்டரே இது வந்து டேரக்டரே வந்து முன்ஜாமீன் வாங்குற மாதிரி. நான் ஏதோ ஒரு படம் எடுத்திருக்கேன், நீ எதுக்கு அப்புறம் டீசர் விடுற, எதுக்கு ட்ரெய்லர் விடுற, எதுவுமே விடாம சும்மா செட் பண்ணிடுறாரு ப்ரோ. ஆடியன்ஸுக்கும் அந்த செக்டார் ஃபேன்ஸுக்கும் செட் பண்ணல. இல்ல ப்ரோ, நீங்க மகிழ் திரும்பியோட மொத்த இன்டர்வியூ வியூஸ் கவுண்ட் எடுங்க, விடாமுயற்சியோட டீசர் அண்ட் ட்ரெய்லர் வியூஸ் கவுண்ட் எடுங்க, எது அதிகமா இருக்கும்? ப்ரோ நான் கவுண்ட் நீங்க அப்படி எடுக்காதீங்க ப்ரோ. அவர் ஒரு அவர் கரெக்டா செட் பண்ணிட்டாருங்க, இதுதான் படம், ஓப்பனிங்க்கு ஹீரோக்கு மாஸ் கிடையாது. இல்ல நான் அதெல்லாம் சொல்லல, அவர் சொல்லிட்டாரு. பட் ஆனா ஒருத்தன் இன்டர்வியூவே பார்க்கல, ஓகேவா? நான் சொல்றேன், இப்ப என் கூட கேரளா பசங்கலாம் மகிழ் திரும்பின்னு ஒரு இன்டர்வியூ கூட பார்க்கல, அவனுக்கு டீசரையும் ட்ரெய்லரையும் பார்த்து டைரக்டா என் கூட படத்துக்கு வந்தானுங்க. நைட் ஷோ போனோம், அதான் பிரச்சனை. டீசர் ட்ரெய்லர்ல மாசே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது.
காரு அந்த ரோடு மட்டும் தானே இருக்கு, வேற எதுவுமே இல்லையா இல்ல அதுல? ப்ரோ, நான் மாஸ் எலிமெண்ட்னு சொல்ல. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்களே. இல்ல ப்ரோ, நான் மாஸ் எலிமெண்ட்டுக்குன்னு சொல்ல ப்ரோ. இப்ப நான் சொல்றேன்ல, இன்டர்வியூ ஒருத்தன் பார்க்கல. இப்ப கூட விடாமுயற்சி படத்தை பத்தி தெரியாத ஒரு நார்த் இந்தியன்ட்ட இந்த படத்தை போட்டு காமிங்க, டீசரை போட்டு காமிங்க, அவனோட பேர் மினிமம் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கும்னா, இது ஒரு நல்ல ரோட் த்ரில்லர், ஓகேவா? பேசிக்கா நான் சொல்றது ஓரளவுக்கு எடுத்து வச்சிருப்பானுங்கன்ற நம்பிக்கையில தான் அந்த டீசர் ட்ரெய்லருமே இருக்கும். அதுவும் டீசர்லாம் ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல அந்த ஃப்ரேமிங்கு, கட்ஸ், மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஓகே, ஏதோ தமிழ் சினிமால ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்கன்றதுக்கு போனா ப்ரோ பிரேக் டவுன் ரீமேக்னு அதை பார்த்தாலே ஒரு அந்த டீசர் வரப்பே சரி, ட்ரெய்லர் வரப்பே சரி, அதை மேட்ச் பண்ற மாதிரியே எடுத்து சீன்ஸ் போடுறாங்க. இது அப்படியே பிரேக் டவுன்ல இருக்கு ப்ரோ. நான் தான் சொல்லல, நீங்க பிரேக் டவுன் இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ என் கூட வந்தாலும் பிரேக் டவுன்லாம் பார்க்கல அவன். நான் பார்த்துட்டேன் பிரேக் டவுன், நம்ம காலேஜ் படிக்கும் போதே பார்த்துட்டேன். என்னைய விட்டுருங்க. நான் கூட வந்தவன், நான் வந்து ஒருத்தர் தேர்ட் பர்சனா நான் கேட்கறேன். ஒருத்தன் எதுவுமே பண்ணாம இந்த ஒரு படத்துக்கு எதை வச்சு வரான்? டீசரு, ட்ரெய்லரு, ஃபர்ஸ்ட் லுக்ஸ், ஏதோ ஒன்று அவனுக்கு ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருந்தா போதும், அவன் படத்துக்கு வரான். படம் நல்லா கட் பண்ணி போடக்கூடாதுன்றீங்களா? என்ன சொல்றீங்க? படம் எல்லாமே நெகட்டிவ்னா விடாமுயற்சி தாங்க. டைட்டில், ஃபர்ஸ்ட் லுக் இல்ல நீங்க இங்க பாருங்க, நான் டீசர் கட் பண்றதெல்லாம் சொல்லல. இப்போ நீங்க எத்தனை பேர் இப்போ எம்புரான் பாத்தீங்க? இங்க எல்லாரும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட். வாய்ப்பில்லை, சொல்லுங்க. இல்ல இப்ப நான் அந்த படத்துக்கு போனேன். ஐயோ, ஃபர்ஸ்ட் 50 நிமிஷம் என்னங்க அது? மோகன்லால் என்ட்ரி சீனுக்கு மட்டும் சொல்லல, ஃபர்ஸ்ட் 50 நிமிஷம் எதுக்கு அந்த படத்துல? என் கூட மோகன்லால் ஃபேன் ஒருத்தன் வந்தான். அவன்லாம் சின்ன வயசுல இருந்து டைஹார்ட் மோகன்லால் ஃபேனு. அவன் கதறான் இன்டர்வல்ல வந்துட்டு, என்னடா இது படம், இது ஐயோ தெரியும். அவன் எங்க மூஞ்சே கூட பார்க்கல, என்னடா படம் எடுத்து வச்சிருக்கானுங்க, இது என்னடா கேரளா ஸ்டோரிக்கு ஆப்போசிட்டா நான் ஒரு படம் எடுத்து காட்டுறேன் பாருன்னு சொல்லி எடுத்து வச்சிருக்க மாதிரி இருக்குது. இதுல வேற இப்ப இது ஒரு முட்டை. ஆக்சுவலா இங்க பெரிய அளவுக்கு படம் போலண்ணே. வியாழக்கிழமை ரிலீஸ், நாங்க வெள்ளிக்கிழமை நைட்டு பார்த்தோம். நேத்திக்கு இன்னைக்கெல்லாம் ஓரளவுக்கு டிராப். இங்க கேரளாலே பெரிய மார்க்கெட்லாம் இல்லை, எல்லாருமே சொல்லிட்டாங்க. நீங்க இங்க இருக்கனால தெரியல, நான் இங்க இருக்கனால ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதான் சொல்லிட்டாங்க. இப்ப இது ஒரு புது ப்ரொபகண்டா ப்ரோ. அந்த ப்ரோ படம் 50 நிமிஷம் வச்சுதான் மோகன்லால் ஒரு நானும் எம்பரான் படம் பார்க்கல. அந்த இன்டர்வியூலயே ஏதோ பார்த்தேன். அதுதான் விடாமுயற்சி நான் முட்டுலாம் பார்த்தோன்னு எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட் அவுட்னு. அதனால அந்த ஒரே நிமிஷம் இன்டரப்ட் பண்ணது மட்டும் சாரி. இப்ப யாரோ சொன்னாங்க எம்புரான் படம் வந்து இங்க படம் டிராப்னு சொல்லி. ஒன்னும் பிரச்சனை இல்லை, புக் மை ஷோ போங்க. இன்னைக்கு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் சோல்ட் அவுட். நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் எல்லா தியேட்டர்லயுமே இருக்குது. இல்ல மட்டும் சொல்லிக்கிறேன், படம் ஃபிளாப். கரெக்ட். இப்ப அந்த டாக்ஸ் டவுன் ஆயிடுச்சு சொல்லாதீங்க. டாக்ஸ் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இப்ப இந்த இது பண்ணாங்கல்ல, ரீசென்சர் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் படம் நிறைய இப்ப புக்கிங் ஆயிருக்கு. 2 நிமிஷம் தான் உங்களுக்கு அவ்வளவு இம்பாக்டாங்க, எனக்கு புரியவே இல்லையே. நான் அதை சொல்லவே இல்லை. இப்ப ஒரு படம் பேட் டாக்ஸ் வந்துருச்சு எல்லா இடத்துலயுமே. ரொம்ப ஆஹா ஓஹோ ஒரு ஜெனரிக்கா சொல்றேன். சினிமா பத்தி புரிஞ்சுக்காம நீங்க மாதிரி எனக்கு தோணுது நீங்க பேசுறது. நீங்க தமிழ் சினிமா தான் அப்படியே வண்டியை மலையாள பக்கம் திருப்பிட்டீங்களே. அதுதான் நான் உதாரணத்துக்கு சொல்றேங்க. ஏதோ பேசுன்ற மாதிரி பேசணும் தெரியுது. சினிமா என்னன்னு தெரியாம பேசுறீங்க. ஒரு படத்துக்கும் ஒரு செக்டர் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த படத்தை பத்தி எவ்வளவு ஹைப் கொடுத்து மொக்க வாங்குற படம் ஓகே. பட் ஆனா இந்த படத்துல நீங்க சொல்ற படத்துக்குலாம் முன்னாடியே வந்துருச்சு, இதுதான் டாக், இதுதான் வந்துருச்சு, இதுதான் சீனு, இப்படிதான் இவர் வர போறாரு, இதுதான் கதைன்னு வந்துருச்சு தெரிஞ்ச அந்த படத்துக்கு குறை சொல்றது நம்ம முட்டாள்தனம். ப்ரோ நான் இங்க பாருங்க, படம் நீங்க சொல்றீங்களா ஒரு படத்தை ஹைப் ஏத்தி இந்த படத்தை மொக்க கொடுக்குறாங்க டைரக்டர், அதை சொல்லலாம். நீங்க இவ்வளவு தூரம் அதுல படத்துல ஓடிட்டாங்களா? சரி ஓகே. இல்ல படத்தை பத்தி என்னன்னே தெரியாம சினிமா பத்தி என்னன்னு தெரியாம பேசுறாங்களா, ரொம்ப முட்டாள்தனமான இதா இருக்கு. நீ இப்ப சொன்னார்ல அவர்கிட்ட சொல்லுங்க, கேரளா படத்துலயே நல்ல ஓப்பனிங் நல்ல டே 1 கலெக்ஷன் எல்லாம் கொடுத்த படம் அந்த படம் எம்ரான் தான். அதை சொல்லுங்க அவங்கள்ட்ட. பரணி படம் அதை முதல்ல தெளிவா சொல்லுங்க. இல்ல அதனால தான் நான் இன்டரப்ட் பண்ணி சொன்னேன். பட் எனக்கு அது படம் டவுன் ஆயிடுச்சுன்னு சொன்னப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அது வேற விஷயம். பட் படம் டவுன் ஆயிடுச்சு, புக்கிங் இதாயிடுச்சுன்னு சொன்னப்போ என்னால லைட்டா கொஞ்சம் இதாயிடுச்சு. அதனாலதான் இன்டரப்ட் பண்ணி சொன்னேன். பட் இப்போ சொல்றேன், அதேதான் என்னன்னா தியேட்டர்ல போய் வண்டி இடிச்சுட்டா இண்டிகேட்டர் உடஞ்சிட்டு தியேட்டர்காரன் கொடுத்தா இன்சூரன்ஸா டிக்கெட் கொடுக்குறோம், இன்சூரன்ஸா கொடுப்பான். டேமேஜ் ஆனா நம்ம இதுதான் முடிஞ்சிட்டு வர வேண்டியதுதான். இதெல்லாம் லூசுத்தனமா பேசுறாங்க. நடுவுல யாரோ மோகன்லால் ஃபேனு கூட வந்தாருனாரு. மோகன்லால் பல படம் இன்டர்வல்ல தாங்க வருவாரு, அவரே பல படம் பண்ணிருக்காரு. ஒரே நிமிஷம் நான் இப்ப நடுவில் வரேன். இப்பதான் முடிச்சிடலாமா?
மேட்ச் பார்க்கலாமா இல்ல வேற ஏதாவது கண்டென்ட் ஓடிட்டு இருக்கா? சூடு சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கு, இருங்கண்ணே. பிரகாஷ் ப்ரோ எல்லைனா அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல இருக்கு அதான் ப்ரோ. ஆமா ஆமா ஆமா, நடுவுல ஒரு சின்ன ஒர்க்கு போயிட்டேன், அதனால சூடு குறைக்கலாம் தெரியல. மேரிஸ் தானே இப்ப எல்லையா மாறிடுச்சு பிரகாஷ். ஆமா, அந்த எலிஷன் பத்தியே தானே பேசிட்டு இருந்தோம், அதான் அப்பதான் போனேன் நானு. இல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு இதாச்சு, நானே லைட்டா டென்ஷன் ஆயிட்டேன். ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ப்ரோ. இல்ல நான் வந்து படம் பேடா இருக்கு, நான் டிராப் ஆச்சுன்னு நான் சொல்லல, இங்க இருக்கிறவங்களே சொல்றாங்க. நான் இங்க கேரளால தான் இருக்கேன், இங்க இருக்கிறவங்களே சொல்றாங்க இது வந்து. ஏன்னா அவரும் கேரளால தாங்க இருக்காரு பரணி. இல்ல இல்ல, ஓகே ஓகே, அது தெரியும், தெரிஞ்சனால தான் நான் அவர்கிட்ட சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தன் இவ்வளோ அவனுக்கு ஆப்ஷன் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் தியேட்டருக்கு வரான் படத்துக்குன்னா பேர் மினிமம் ஒரு என்டர்டெய்னரா கொடுக்க முடியாது அவங்களால. அதுதான் என் டவுட். ஒரே நிமிஷம், இப்ப படம் வச்சுக்கிட்டீங்கன்னா சில படங்கள் நம்மள வந்து டிசப்பாயிண்ட் பண்ணும், சில படங்கள் நம்ம வந்து என்ஜாய் பண்ணும். எல்லா பெரிய ஸ்டார் படமுமே வந்துட்டு 100% நம்ம என்ஜாய் பண்ணணும்னு சொல்லவே முடியாது. இப்போ ரீசெண்டா வந்து வர மோஸ்ட் ஆஃப் த பெரிய ஸ்டார்ஸ் மூவிஸ் இல்ல பேன் இண்டியன் மூவிஸ்னு வச்சு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மிக்சட் ரிவ்யூஸோ இல்ல வந்துட்டு ஒரு மாதிரி ஆவரேஜ் ரிவ்யூஸோ தான் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். 1-2 படங்கள் சூப்பரா இருக்கு. பெரிய ஸ்டார் மூவிஸ் மட்டும் நான் சொல்றேன், இந்த கமர்ஷியல் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் என்டர்டெய்னர் அது மட்டுமே வந்து அப்படிதான் இருக்கு. நீங்க அப்படின்றப்போ நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போவீங்க, அது உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம படம் பார்க்க போறப்ப நம்ம 2 மைண்ட் செட் தான், படம் நல்லா இருக்கும், படம் நல்லா இருக்காது, அவ்வளவுதான். ஓகேவா, அதை மட்டும் வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்றீங்க, சில பேருக்கு ஒர்க் ஆயிருந்துச்சு, சில பேருக்கு ஒர்க் ஆகல. அந்த ரிவ்யூஸ்மே அப்படிதான் வந்துச்சு. பண்ண வேணாம்னு சொல்றேன். இல்ல இப்ப எனக்கு எம்பரான் ஒர்க் ஆகல. செகண்ட் ஹாஃப்ல இங்க நிறைய பேருக்கு கூட வந்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்களே தான் சொன்னாங்க செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப இதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுல அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதுல எந்த இதுவும் இல்ல. நான் இல்ல ப்ரோ, அவங்க இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் சரி ஓகே, அவங்களே சண்டைக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமே செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ, அது உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன நல்லா எடுத்து செகண்ட் ஹாஃப் சொதப்பிட்டா படம் விட்டுங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா கொடுத்தா முடிஞ்சிட்டு படம் ஹிட். இல்ல ஹிட் தான், இல்ல அதுலதான் தப்பிச்சது அந்த படம். இல்ல இவ்வளவு தூரம் சொல்றீங்க எம்ப்ரானை பத்தி, அது சரியில்லை இது சரியில்லை, நீங்க தான் சொல்றீங்க அது தப்பிச்சதுன்னு சொல்றீங்க. இல்ல கரெக்ட், இல்ல நான் சொல்றது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, நான் என்னோட இதுல சொல்றேன். இப்ப கூட வந்தாலும் சொல்ல, கூட வந்தவங்க செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தா, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருக்குமே எல்லா படம் பிடிக்கணும் அவசியம் கிடையாது, எல்லாருமே எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது. இல்ல ப்ரோ, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அவங்க ப்ரொமோஷன்ல இருந்து மிஸ்லீட் பண்றாங்கன்ற ஆடியன்ஸ் எனக்கு அப்படிதான் ரொம்ப ஓப்பனா சொல்றேனே. நான் வந்து தமிழ், நான் மொத்தமா எல்லா லாங்குவேஜும் சுபாஷ் ப்ரோ, இல்ல ஒரே நிமிஷம் ப்ரோ. சுபாஷ் ப்ரோ, லூசிஃபர் பார்ட் 1 நம்ம பார்த்திருக்கோம். அதுல ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் மோகன்லால் என்ட்ரி. இன்னொன்னு பிருத்திவிராஜோட இன்டர்வியூ நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, ஆனா அவர் பேசுறது எல்லாமே ரீல்ஸ்லயும் சரி ட்விட்டர்லயும் சரி ட்ரெண்ட் ஆயிட்டு தான் இருந்துச்சு. பார்ட் 1 மாதிரி பார்ட் 2 இருக்காது. பார்ட் 2லயும் மோகன்லால் கம்மியான பிரசன்ஸ் தான் இருப்பாரு, ரொம்ப மாஸ் என்டர்டெய்னரா இருக்காது. எம்புரானை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாத்தையும் செட் பண்ணி தான் உள்ள கூப்பிட்டுருக்காங்க, அவங்க மிஸ்லீட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ. நான் வந்து அவங்க இப்ப இன்டர்வியூன்னு ஒண்ணு கொடுக்குறாங்களே ப்ரோ, அதை விட்டுருங்க நீங்க. நான் இப்ப இன்டர்வியூல ஒன்னு சொல்றாங்கல்ல, அதை விட்டுருங்க. ஓகே, நீங்க இன் ஜெனரல் படத்தோட மிகப்பெரிய புல் என்ன இப்போதைக்கு நான் என்னைய பொறுத்த வரைக்கும், மேபி இப்ப இன்டர்வியூஸா இருக்கலாம், நான் ஒரு படத்தோட மிகப்பெரிய புல்லுன்றது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லுக்ல போஸ்டர்ஸ், டீசர், ட்ரெய்லர், தான் ஒரு படத்துக்கு மிகப்பெரிய புல்லு. ஆடியன்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய என்டர்டெய்னர் படத்தை தான் எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. அப்படி பார்த்தாலும் அவங்க வந்து அவதாரையோ அவெஞ்சர்ஸையோ காட்டல ப்ரோ, 4 நிமிஷம் ட்ரைலர் விஷுவல்ஸ் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. இல்ல மாவீரன், இப்ப நீங்க வந்துட்டு மோகன்லால் வந்துட்டு மோகன்லால் இருந்து இப்படிதான் எதிர்பார்த்து வருவாங்கன்றீங்க, ஆனா மோகன்லாலே இப்படி பல படம் பண்ணிருக்காரு. நான் சொல்ல கரெக்ட், அவரு ஒரு ஒரே ஒரு நிமிஷம். இப்ப அவர் சொன்னார்ல எனக்கு புல் பண்றது வந்து ப்ரொமோஷன், டீசர், ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி, இப்ப அவர் சொன்ன படங்களே எடுத்துக்கலாமே. எம்புரானும் சரி விடாமுயற்சியும் சரி, உங்களை எந்த வகையில மிஸ்லீட் பண்ணிச்சு? அவங்க ட்ரெய்லர்லயே தான் ஷோ பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி தான் நாங்க கண்டென்ட் வச்சிருக்கோம். அது எந்த வகையில கேக்குறேன், அவர் மாத்தி விடாமுயற்சி எம்புரான் போயிட்டு. இன்னொன்னு நீங்க சொல்றீங்க ட்ரெய்லர்ன்றீங்க, எல்லாருமே டிராகன் படம் பார்த்து ட்ரெய்லர் பார்த்துட்டு டான் மாதிரி இருக்குன்னாங்க, படம் பார்த்தா வந்து கண்டென்ட் வேற. நான் இப்ப சொல்ல வரேன். கரெக்ட் இல்ல அதுதான் அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இவர் சொல்றாருல டீசரு, ட்ரெய்லரு, ஃபர்ஸ்ட் லுக்ன்ட்டு, இந்த மூணுமே மொக்கையா கொடுத்து படம் நல்லா வந்த படம் நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. அதுக்குதான் சொல்றோம். என்னன்னா நீ ஏன் அதை பார்த்துட்டு போறீங்க படத்துக்கு? நீங்க சொல்றத பார்த்தா
பட் நான் வேற எதை ப்ரோ இப்போ ஒரு படத்தை எதை பார்த்து போகணுன்றீங்க? இப்போ ஒரு படத்தை எதை பார்த்து போகணுன்றீங்க? இப்போ நீங்க சொல்ற மாதிரி டீசரை பார்த்து போக கூடாது, இன்டர்வியூ பார்த்து அப்படி போகணுன்றீங்க. கிடையாது. உங்களை படம் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க எக்ஸாம் விடாமுறிச்சு எடுத்துக்கோங்க. அதுல என்ன பெஸ்டா வந்துட்டு நீங்க அந்த படத்தை ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் மொக்கையான்னு சொல்றீங்க. ட்ரெய்லரும் மொக்க தான், படமும் மொக்க தான். விடாமுறிச்சு ப்ரோ எனக்கு ட்ரெய்லர் அந்த அளவுக்கு, ஆனா எனக்கு டீசர் ரொம்ப படம் பிடிச்சிருந்துச்சு. ரிலீஸுக்கு முன்னாடி நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பீங்களா? தலைவா நான் என்ன சொல்றேன், பிரேக் டவுனை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் என்ன அதுல என்ன இருக்கு ட்ரெய்லர். நீங்க சொல்லுங்க. அதே ரோடு தலை எங்களுக்கு பொறுத்த தலை இருக்காரு, அவ்வளவுதான். நாங்க போய் படம் பார்ப்போம். 10 டைம் போட்டா கூட நான் படம் பார்ப்பேன், இல்லைன்னு சொல்லல. ஜெனரல் ஆடியன்ஸ் படம் பார்க்கல, அக்செப்ட் பண்ணல, படம் அதனால ஓடல. ஜெனரல் ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாதான் படம் ஓடும். படம் பார்க்கல யாரும், அதனால படம் ஓடல. டீசர் ட்ரெயிலே படம் தெரிஞ்சிருப்பா. டீசர் ட்ரெயில் தானுங்க ஃபர்ஸ்ட் லுக்லயே படம் தெரிஞ்சு விடாமுறிச்சுலாம். ஐயோ அந்த ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று விட்டாங்களே, அதை சொல்றீங்களா? பேக் தூக்கிட்டு வருது. நீங்க தானே சொல்றீங்க. இல்ல நீங்க தானே சொல்றீங்க. சுபாஷ் ப்ரோ, உங்களை ரீசன்ட் டைம்ல 100% சாட்டிஸ்ஃபை பண்ண படம் இது. இல்ல அத விடுங்க. குடும்பஸ்தான், நீங்க மேல யார் குடும்பஸ்தான் ஆப்வியஸ்லி. இல்ல நீங்க யார் ஃபேன் அது சொல்லுங்க. நான் அஜித், நான் முன்னாடி ஏங்க அவர் யார்? அது தவறான. இல்ல நான் அஜித் ஃபேன் தான், நான் சொல்றேன்ல. இல்ல நான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து எனக்கு அஜித் தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் அப்படி கிடையாது. இல்ல ஒரு நிமிஷம் நான் திரும்ப இதை சொல்றேன். யாராவது ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னா, யார் கருத்து பேசினாலும் சரி, முதல்ல இந்த டிபில இருக்கிறத வச்சு இந்த ஃபேனு, அப்புறம் நீங்க யார் ஃபேன் கேட்டு ஃபர்ஸ்ட் கேட்கறத நிப்பாட்டுங்க. அதனால ஃபேன் ஃபைட்டே வரும். அவர் யார் ஃபேனா இருந்தாலும் நின்று போறாரு. அவர் என்ன சொல்ல வராத கேளுங்க, பதில் இருந்தா பதில் சொல்லுங்க, அவ்வளவுதான். அது தப்பா சொன்னாலும் சரி, திரும்ப பதில மட்டும் சொல்லுங்க. நான் இதை நம்ம பேசுற 3வது தடவை 4வது தடவை சொல்றேன். அது அப்படியே இருக்கட்டும், கண்டினியூ பண்ணுங்க. மத்தபடி சண்டை கூட போடுங்க, இந்த இதுல சண்டை வச்சு போட்டுங்க, அவ்வளவுதான். தூபேக்கு பாய் பாய். என்னென்ன சொல்ற? அட விடுங்க, அதான் தோத்து போய் சிஎஸ்சி தோத்து போகுது. அதை ஏன் வச்சு பேசிட்டு இருக்க? சும்மா இருங்க நீங்க வேற. இன்னைக்கு சிஎஸ்கே அவுட் தான். இல்ல ப்ரோ, இப்ப அவர் குடும்பஸ்தன் அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாரு. ஆனா ஓடிடி ரிலீஸ்ல அது பயங்கரமா அடி வாங்குச்சு. தியேட்டருக்குலாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆஃப்டர் ஓடிடி இதுக்கே இவ்வளவு பில்டப் அப்படின்னு நல்லா ஐயோ பயங்கரமா பட் ஆனா நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமா இருந்துச்சு. இல்ல மிக்ஸ்டு ரிவ்யூஸ் எக்கச்சக்கமா இருந்துச்சு. ஒரு மிக்ஸ்டு ரொம்ப இருந்துச்சு. எனக்கு ஆனா தியேட்டர்ல ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன் அந்த படத்தை. அது டிராகன் ரெண்டுமே ரொம்ப என்ஜாய் பண்ணது ரீசன்ட் டைம்ஸ்ல. டிராகன் தான் ட்ரோல் வந்துச்சேங்க. ஃபர்ஸ்ட் லுக் இதெல்லாம் ட்ரெயிலர்லாம் ட்ரோல் வந்துச்சு. படம் நீங்க நல்லா இருக்குன்றீங்க. டிராகன் இல்ல ட்ரோல் வந்துச்சு இல்லன்னு சொல்ல, நான் ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் மட்டும் தான் போனேன் அந்த படத்துக்கு. குடும்பஸ்தானுக்கு ஒரு படத்தை எதிர்பார்த்து போகணுன்றீங்க. இப்போ ட்ரெயிலர் பார்த்து டான் மாதிரி இருக்கு, நீங்க அப்பயே அந்த படத்தை தியேட்டர்ல பாத்தீங்க. நான் ரிவ்யூ வந்தது அதான் சொல்றேன். ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் குடும்பஸ்தான் நான் ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டேன். ரிவ்யூ வரதுக்கு முன்னாடியே அதே மாதிரி தான் எம்ரான் படத்தை விடாமுடிச்சு பார்த்து ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் போயிருக்கலாமே. நீங்க ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறீங்க. தப்பான உங்களோட இதுதானே இது. உங்களோட மணியை நாங்க சேவ் பண்ணி தரோம். ஒண்ணும் கிடையாது. நீங்க இந்த படத்தெல்லாம் பார்க்க தேவை கிடையாது. ரிவ்யூ பார்த்துட்டு படம் பாருங்க. ஏங்க அது நான் என்னோட விருப்பங்க. நான் எப்ப பாக்குறது என்னோட விருப்பம். மொத்தமா வந்து இது பேசுறீங்க ஸ்பேஸ்ல இந்த படத்துல ஏன் இவங்களை இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி தான் நாங்க போறோம் அப்படின்ற உங்க தனிப்பட்ட விருப்பத்தை பேச தப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க வந்து ஒரு நரேட்டிவ், ஒரு ப்ரொமோஷனாவே இப்படி செட் பண்ணிடுறாங்க. மகிழ் திருமணியும் சரி, இவங்களும் சரி, நான் படம் அப்படி எடுத்துன்னு சொல்லவே இல்லையே. பிருத்திவிராஜ் மகிழும் அப்படி சொல்லவே இல்லையே. இப்படிதான் படம் சொல்லிட்டாங்க. இன்டர்வியூ பாத்துட்டீங்க. திருப்பி இந்த படத்தை வந்து நான் அதான் இன்டர்வியூ விட்டுருங்கன்றேன்ல. நான் இப்போ சொல்றேன் இன்டர்வியூ விட்டுருங்க. இதுக்கு மேல நாங்க உங்களுக்கு வேணும் அந்த படத்தெல்லாம் பத்தி. அதே மாதிரி நீங்க எது பாத்தீங்க? டிராகன் பாத்தீங்க ரிவ்யூ பார்த்ததுமே இந்த படத்தை ரிவ்யூ பார்த்துட்டு போயிருக்க வேண்டியதானே. போனீங்க அந்த அளவுக்கு அது என்னோட ஏங்க நான் தான் சொல்லல. டிராகன் ட்ரெய்லர் எனக்கு பிடிக்கல அந்த ஓகேவா. ஓகே ரிவ்யூ வந்து நல்லா இருந்துச்சுன்னா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அதே மாதிரி போயிருக்கலாமே. எம்ரான் அதே மாதிரி போயிருக்கலாமே. நான் அதான் சொல்லிட்டேன். நான் பெரிய படத்துக்கு முன்னாடியே போயிருவேன்ட்டேன். சொல்றீங்க இல்லாட்டி இந்த மாதிரி ஏன் எதுக்கு நாங்க சொல்றோம்னா, இந்த மாதிரி ரிவ்யூ பார்த்துட்டு போயிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒப்பாரி வைக்க தேவை கிடையாது. அதுக்காக நான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. ஒப்பாரிலாம் இல்லைங்க, இது ஒரு மிஸ்லீடிங்னு நான் சொல்றேன். இப்படி வருஷமா நீங்க மிஸ்லீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. போதும் இந்த பஞ்சாயத்து போதும், அவ்வளவுதான். ஏற்கனவே ரொம்ப நேரம் கழிச்சு அழைச்சி ஆரஞ்சாச்சு போதும் நினைக்கிறேன். எனக்கு வேற பாதியில வரேன்னா எனக்கு என்ன பஞ்சாயத்து நடக்குன்னு தெரியல. திடீர்னு ஏதோ சண்டை நடக்கிற மாதிரியே தெரியுது. அதெல்லாம் கிடையாது. இல்லைங்க போட மாட்டாங்க. ஆர்கியூமெண்ட் தானா? சண்டெல்லாம் போட மாட்டாங்க. கடைசி கவுண்டர் பயங்கரமா ஒண்ணு போட்டாரு அதுக்கு. சரி ஓகே பிரகாஷ், நான் முடிச்சிடலாம்ண்ணா. இல்லங்க முதல்ல படத்தை படமா பாருங்க. ஒரு 5 லிங்குசம் ஹை கொடுக்குறாரா, படம் மொக்கையா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. சங்கர் ஹை கொடுக்குறாரா கேம் சேஞ்சருக்கு, படம் மொக்க. ஓகே நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், படமும் மொக்க. இன்டர்வியூ வந்து மாசான்றாங்க படத்துல ஒண்ணுங்க. அதே மாதிரி சொல்லிட்டு மகிழோ பிருத்திவிராஜோ ஒண்ணுமே சொல்லலையே படத்தை பத்தி. அதுதான் பிரச்சனையே இங்க.
ப்ரோ மகிழ அடிக்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன் ப்ரோ. நாலு தெளிவு ப்ரோ, ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணான் ப்ரோ. ப்ரோ ப்ரோ மகிழ் தெளிவா சொல்லிட்டாரு ப்ரோ, இதுதான் படம்னு சொல்லிட்டாரு. இதை தாண்டி நீங்க போனது உங்க முட்டாள்தனம். டிராகன் மாதிரி ரிவ்யூ பார்த்துட்டு படத்துக்கு போயிருக்கலாமே, உங்க அந்த ஒரு 200 ரூபா காசு சேவ் பண்ணிருக்கலாமே. சரி, இல்ல இது யாரு பேசுறது தெரியல. நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். நான் சில வேர்ட்ஸை மட்டும் தவறுங்க, அதாவது சொல்றது ஆர்கியூ பண்றீங்களா, அதுல கடைசி இந்த முட்டாள்தனம் அந்த இதெல்லாம் தவிர்த்துருங்கிறேன். நீங்க உங்க தப்புன்னு கூட சொல்லிட்டு போங்க, பட் இந்த முட்டாள்தனங்கிற வேர்ட்ஸ் வேணாம், வரைக்கும் வேணாம். அதே சில பேர்த்து ஹர்ட் ஆகக்கூடும், அதனால வேணாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ரைட், வேற பஞ்சாயத்து முடிஞ்சா? அவ்வளவுதான், அப்படி எடுத்துக்கலாம். ஓகே. ஆர்குமெண்டா இருக்க வரைக்கும் ஓகே, ஆர்குமெண்டா இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, வார்த்தைகள் மட்டும் நம்ம கவனமா கையாண்டுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு சந்திப்போம், போதும். வேற ஒன்றும் இல்லைல்ல. ஓகே, பாய். மேட்ச் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. பாய்.